கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்நிய அக்கினிங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே அனுப்பிச்ச போகிறோம். அந்த வேத பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அந்நிய அக்கினிங்கிறதான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆனால் இதோடைய இப்போது கரெக்டான என்னென்னா எழுத்து வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்திய அக்னி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த அந்திய அக்னிங்கிறான அக்னி அந்தியன்னு போடுற விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம அந்நிய பாஷை, அந்நிய மனுஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை அந்தியன்னு தான் வரும். நம்ம அந்நியன்னு சொல்லி பழகிறப்போன்னு பார்க்கும். அதோடைய ஒரிஜினல் அந்த வேர்டோடைய இது பார்த்தீங்கன்னா அந்திய அக்னின்னு இருக்குது. நம்ம சொல் வழக்கத்தை படி நினச்ச போகிறோம். அந்நிய அக்னிங்கிறான விஷயத்த நம்ம படிக்க போகிறோம். அந்த அந்நிய அக்னிங்கிறான விஷயத்தை என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்காத நெருப்புங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அது பழைய ஏற்பாட்டில் லேவிய ஆகமத்தில் இருக்குது. அந்த அந்நிய அக்னிங்கிறான விஷயத்த நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதோடய பொருள் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு பொருள் நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்நிய அக்னி என்றால் என்னங்கிறான விஷயத்த நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாம். லேவிய ஆகமம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 10 வரை நம்ம படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாமானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். அப்போதும் பார்க்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இது ஆரோனுடைய குமாரராகிய நாதாபும் அபியும் நினைச்சிட பார்த்தீங்கன்னா, தன் தூபகலசத்தை எடுத்துருக்கு. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி அவர்கள் சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள் இருக்கு. இப்போ இந்த அந்நிய அக்னி என்றால் என்னங்கிற விஷயத்த நம்ம ஓரலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வசனத்தோட பார்க்கலான்னு பார்க்கும். இது அந்நிய அக்னி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, பலிபீடத்தில் பலி செலுத்தி அதில் கரைக்கிற அந்த அக்னியை எடுத்து தூப கலசம் இருக்கும். அந்த கலசத்தில் எடுத்து கொண்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள தூப பீடம் இருக்கும். அந்த தூப பீடத்தில் அங்கே நினச்சது போடணும்னு பார்க்கும். அப்போ அது எப்படி அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடம் எங்கே இருக்குன்னா பிரகாரத்தில் இருக்கும். அங்கே லேவியர்கள் இருப்பாங்கன்னு பார்க்கும். தூபம் காட்டுறதுக்குன்னு சொல்லி ஆசாரிகள் இருப்பாங்க பார்க்கும். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம யோவான் ஸ்நானர் பார்த்துருக்கோம்ல, புதிய ஏற்பாடில் யோவான் ஸ்நானர் தகப்பன் சகரியா அவருடைய டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தூபம் காட்டுற விஷயம் இருக்குது பார்க்கும். அந்த டியூட்டி அவர் பார்க்கும். அப்போ ஆசாரியம் ஊழியம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு டியூட்டி இருக்கும் பார்க்கும். என்னென்ன வேலை செய்யணும், சமூகத்தை அடுக்கிற விஷயம், அது ஒரு ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டியூட்டி இருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த தூப கலசத்தை தூபம் போடுற விஷயம் யார் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரியர்கள் வேலைன்னு பார்க்கும். அதுக்கு ஒரு டியூட்டி இருக்குன்னு பார்க்கும். அப்போ என்ன ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்தில் விறகு போட்டு அந்த விறகு மேலே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏற்கனவே பலிபீடத்தில் அக்னி இருக்கும். அக்னி எரிந்து கொண்டே இருக்குன்னு பார்க்கும். இந்த அக்னி எங்கே உள்ள அக்னின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் முதல்ல ஆசாரி கூடாரம் சமைக்கும் போச்சில் தேவன் பலியை அங்கீகரிக்கும் போது கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்யறது, இந்த பலிபீடத்தில் அந்த அக்னி பச்சிக்குது. அது எப்போவுமே எரிந்து கொண்டே இருக்குன்னு பார்க்கும். அப்போ அக்னி பலிபீடத்தில் எப்போவுமே எழுந்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆசாரி கூடாரத்தில் அந்த
இது நம்ம குத்து விளக்குலையும் அந்த வந்துட்டு அக்கினி எரிந்து கொண்டே இருக்குன்னு பார்க்கும். இது வந்து எக்காரணத்தை கொண்டு அணையக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ இது வந்துட்டு 40 வருஷம் வனாந்தர பிரயாணத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எடுத்துவாங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் எல்லா பொருட்களையும் குத்து விளக்கெல்லாம் எடுத்து மடித்து அதுக்கு பேக் பண்ணி தான் கொண்டு போவாங்க. அப்போ வந்துட்டு அக்கினி இருக்காதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி கூட வரலான்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு பலிபீடம் இருக்குல்ல, பலிபீடத்தில் அக்கினியே இருக்கும், அந்த கங்கு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோலில் 2 சைடு கம்பு போட்டு தூக்கிட்டு போவாங்கன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கனால இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணி போகும் பட்சத்தில் அங்கே ஸ்டேபிளாக அங்கே நிப்பாட்டும் பட்சத்தில் இந்த பலிபீடத்தில் வந்து அக்கினி எடுத்து அங்கே என்ன செய்வாங்கன்னா குத்து விளக்கு வைப்பாங்கன்னு பார்க்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்துக்கிட்டு மழை டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராவலிங் இருக்காது. அப்போ ஆசாரி கூடாரத்தில் ஸ்டேபிளாக அங்கே இருக்கும் ஆசாரிப்பு கூடாரம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் இருக்கிற அந்த அக்னி வந்து தண்ணீர் பட்டு அணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அப்போ அணைஞ்சு போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பலி செலுத்துவாங்களா, அப்போ பலி செலுத்த முச்சில் எங்கேருந்து அக்னி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துலேருந்து குத்து விளக்குல இருந்தால் அந்த அக்னியை கொண்டு வந்து பலிபீடத்தில் பற்ற வைக்கணும்னு பார்க்கும். எக்காரணத்தை கொண்டு வெளியே இருந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வெளியே அக்னியாக வந்து பற்ற வைக்கக்கூடாதுன்னு பார்க்கும். வெளியிருந்து பற்ற வச்சிங்கன்னா அது அந்நிய அக்னின்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த அந்த பலிபீடத்துலையும் குத்து விளக்கு இருக்கிற அக்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அக்னி. இது வந்துட்டு முதல்ல இருந்த ஒரு அக்னின்னு பார்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழக்கம் கொடுக்கேன். ஒரு ஏக்கர் ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஏதாவது 5 சென்டோ 10 சென்டோ போட்டு விற்றுறாங்கன்னு பார்க்கும். தனித்தனி பட்டா தனித்தனி அவங்களுக்கு பத்திரம் முடிப்பாங்க. ஆனால் அந்த லேண்டுக்குன்னு ஒரு தாய் பத்திரம் இருக்கும், மூல பத்திரம்னு ஒன்று இருக்கும். தாய் பட்டா இல்லை மூல பத்திரம், அது தாய் பட்டான்னு சொல்லுவாங்க, அது மூல பத்திரம் வாங்க, அது ஒன்று தான் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அக்னி இறங்கி வச்சிங்களா, அதுதான் தாய். அதான் வந்துட்டு முதல்ல வந்து ஒரு அக்னி. அந்த அக்னி வந்துட்டு என்ன பண்ணோன்னா அப்படியே இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலியா வந்துக்கிட்டு நினச்சிடா பார்த்தீங்கன்னா, அந்த பாகால் தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசிக்கும் நினச்சிவாங்க அந்த பலியை அங்கீகரிக்கிற விஷயத்து அங்கே நடக்கும். அப்போ வந்துட்டு எலியாவுடைய அந்த பலியை வந்துக்கிட்டு வானத்தில் வந்து ஒரு அக்னி இறங்கி வந்து அது பட்சிக்கும் பார்க்கும், அது வந்துட்டு அங்கீகரிக்குன்னு பார்க்கும். அப்போ ஆசாரி கூடாரத்தில் வந்து அந்த எரிகிற அக்னி வந்து வானத்தில் வந்து முதல்ல வந்து பட்சிக்கிற அந்த ஒரு அக்னியை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்குன்னு பார்க்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த பலிபீடத்திலிருந்து அந்த அக்னியை எடுத்துக்கொள்ளாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கையினால் ஒரு நெருப்பை மூட்டி என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த அக்னியை கொண்டு போய் தூபபீடத்தில் போடாமல் வச்சுல இவங்க வந்துட்டு மறித்து போடாங்கன்னு பார்க்கும். அப்போது இப்போ தூபபீடத்தில் வந்துக்கிட்டு அந்த அக்னியை போடணும்னா பலிபீடத்துலேருந்து எடுத்து தான் போடணும். அவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக தூப கலசங்கள் இருக்கும். இப்போ வந்து ஆர்சி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த தூபம் வச்சு நினச்சிவாங்க, தூபம் காட்டுவாங்க. அதே மாதிரி கலசம் இருக்கும், அதுக்குள்ளே அந்த அக்னியெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே வந்து போடுவாங்க. அங்கேயும் இந்த தூபகலத்தை யூஸ் பண்ணுவாங்க பார்க்கும். இப்போ அந்த தூபகலத்தில் அந்த அக்னியை போட்டு அந்த கந்த வர்க்கங்கள் சாம்பிராணியில் போட முச்சில் அந்த ஸ்மெல் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா பரிசுத்த ஸ்தலம், அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு திரைசிலை இருக்குது. அந்த திரைசிலை வழியாக அந்த புகை போய் கிருபாசன தண்டையில் போகும் பார்க்கும். அப்போ கிருபாசனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் முகந்து பார்ப்பான்னு இருக்கு. கர்த்தர் முகந்து பார்ப்பாருங்கிற விஷயம் என்னென்னா, அந்த சாம்பிராணி புகையை முகந்து பார்க்கறது கிடையாது. அந்த பலிபீடத்தில் பலி மிருகம் அங்கே எரிக்கப்பட்டு அந்த எரிக்கப்பட்ட அதனுடைய கொழுப்பு மற்ற காரியங்கள் உருகி எங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அக்னியில் வந்து தகனித்திருக்கும். அப்போ இந்த அக்னி எடுக்கும் முச்சிலே எடுத்து அந்த தூபத்தை போட முச்சு பார்த்தீங்கன்னா அந்த பலியை தான் முகர்ந்து பார்ப்பான் இருக்கும். சுகந்த வாசனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம், அந்த லேவை ஆகமத்தில் படிப்போம். சுகந்த வாசனை என்னென்னா, பலியோட எது கலந்துருக்கும் பார்த்தீங்கன்னா தூபவர்க்கம் கலந்த விஷயம் தான் அது முகர்ந்து பார்க்குறோன்னு பார்க்கணும். அப்போ பலியை தான் முகர்ந்து பார்க்குறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோவா வந்துக்கிட்டு 2ஆம் உலகத்தில் அடியெடுத்து வைக்கும் போச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன செய்றாரு, 2ஆம் உலகத்தில் அடியெடுத்து வைக்கும் போச்சுல அங்கே ஒரு பலி செலுத்துறாரு. அப்போ பலியை வந்துட்டு முகர்ந்து பார்த்தான்னு இருக்கு. முகர்ந்து பார்த்தான்னா அதை வந்துக்கிட்டு சுகந்த வாசனைன்னு இருக்கு. அப்போ பலி தான் சுகந்த வாசனையை தவிர அங்கே போட்டு சாம்பிராணி தூபவர்க்கம் வந்து அந்த தூபவர்க்கங்களை போட்டு வர்ற வாசனையை தேவன் முகர்ந்தலை, பலியை தான் முகர்ந்தான்னு பார்க்கும். இது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ வந்து நாதாபும் அபியும் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா, அந்நிய அக்னின்னா பலிபீடத்தில் இருந்து எடுக்கப்படாத அந்த அக்னியை தான் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா
இவங்க வந்துட்டு கொண்டு வந்து போட்டாங்க, அதனால் அவங்க மறித்தாங்கன்னு பார்க்கும். ஏன் அவங்கள இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாகவே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பள்ளிப்பீடத்துலேருந்து அக்கினி எடுத்து போய் தான் அங்கே பண்ணுவாங்க. இவங்க என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, தூபம் வர்க்கம் தானே போடணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தூபம் வர்க்கம் போடணும், அதுக்கு ஒரு அக்கினி தேவை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு கறி எடுத்து அக்கினியை போட்டு இங்கே உள்ளே கொண்டு போனாங்க. அங்கே என்ன செய்றாங்க, எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்கன்னு பார்க்கணும். அங்கே வந்து இவங்கள அக்னி பச்சி போட்டதுன்னு இருக்கு, பச்சித்து போட்டுன்னு இருக்கு. அப்போ தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கா அப்படின்னு அங்கே பச்சித்து போட்டுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்போ வந்துட்டு அந்த நம்மளுக்கு தூப வர்க்கத்தில் போடுற அந்த வர்க்கங்களால போடுற அந்த ஸ்மெல்லை தேவன் முகந்து பார்க்கல, வலியை தான் முகர்ந்து பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, பின்வரும் சந்ததியில் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க பார்க்கும். எப்படி என்றால் ஒருத்தர் வண்டியில் ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இருக்கான், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் தெளிவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வண்டியை பொறுமையாக ஓட்டான்னு பார்க்கலாம். எதுலையுமே ஒரு அடி விழுந்தால் தான் என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து திருந்தி நடைமுறை வாழ்க்கையில் சீராக வரான்னு பார்க்கணும். அதனால் இவங்க என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்சால் என்னங்கிறான ஒரு தவறான ஒரு அணுகுமுறைக்கு போனதுனால இவங்க வந்துட்டு நாதாவும் என்ன அபிவனிச்சுறாங்க, மறித்து போகிறாங்கன்னு பார்க்கும். அதான் இங்கே விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தொடர்ந்து படிச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு புரியும் பார்க்கும். ஏன்னா இவங்க வந்துக்கிட்டு இந்த அந்நிய அக்னிக்கு அந்த எடுக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மதுபானம் குடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் மது போதையினால் தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாமல் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த அந்நிய அக்னியை கொண்டு வந்துடுறாங்க பார்க்கும். அப்போ தேவனுடைய அக்னி பண்ணுறான்னு வைங்களேன், பலி செலுத்தணும். அப்போ அந்த பலி மிருகம் அந்த சாம்பலாகி மெல்ட் ஆகி அந்த வந்துக்கிட்டு அந்த கங்கு வந்து கனகனன்னு இருக்கணும். அப்போ தான் எடுத்து அவங்க நினச்சிடாங்க அந்த சுகந்த வாசனை பண்ண முடியும் பார்க்கும். ஆனால் இவங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரத்யேகமாக என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெளியே உள்ள அந்த கறியை மூட்டி அந்த அக்னி எடுத்து அதை வந்து கொண்டு வர்றாங்க. அதான் அந்நிய அக்னி, அதை கொண்டு வந்தனால இவங்க மறுத்திட்டாங்கன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபையனத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேனுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் அப்போதும் பார்க்கும். இங்கே என்ன சம்பவிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மறித்துடுறாங்க. மறித்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏபோத்து வஸ்திரங்கள் தரித்து இருப்பாங்க. அந்த வஸ்திரத்தோடு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் நினச்சி போடுறாங்க. அங்கே புறம்பே கொண்டு போனான்னு இருக்கு. கொண்டு போய் நினச்சிடறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நினச்சிடறாங்க, செஞ்சிடறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து நினச்சிடுறாரு, ஆரோனையும் எலியாசரையும் தமாரின் குமாரனை நோக்கி, நீங்கள் சாகாதபடி. அப்போ நீங்கள் வந்துட்டு ஏன்னா தேவன் கோபமாக இருக்கா, நீங்கள் வந்து டப்புன்னு நீங்கள் நினச்சிட உடனே நினச்சிட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் நீங்கள் அதை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி பாவ நிவர்த்தி எல்லாம் அங்கே பண்ணுறாருன்னு பார்க்கும். பண்ணிட்டு தான் அந்த விஷயங்கள் என்ன பண்ணுறாருன்னா ப்ராசஸ் பண்ணுறாருன்னு பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்துட்டு அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிட்டு நினச்சிடாதீங்க, உங்கள் ஆசாரி ஊழியத்தை விட்டுறாதீங்க. அதான் தலாப்பாய் என்னன்னா அவங்க போட்டிருக்க தலையில் வந்து பாக வச்சுருப்பாங்க. அது வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லி ஒரு பொற்பிடம் இருக்கும். அந்த இதெல்லாம் தலாப்பாயெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வஸ்திரத்தை கிழிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோடைய ஒரு ஹேபிட் என்னென்னா, ஏதாட்டி ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துட்டுனா அவங்க வஸ்திரத்தை கிழிப்பாங்கன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வஸ்திரத்தை கிழிக்கிற விஷயத்தை இடையிலப்படுத்துது, வந்து பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நினச்சிடாங்களா, நீங்கள் இந்த சாகாதபடி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் போயிடாதீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, இதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் ஆசாரிய ஊழியத்தை விட்டுறாதீங்க, இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களுக்கு கூட உன் குமாரனும் சாகாது இருக்க வேண்டும் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்தை பிரவேசிக்கும் போது திராட்சை ரசத்தை மதுவையும் குடிக்க வேண்டாம்.
பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ணியிருக்குன்றது. இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு மதுவை குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்றது. அப்போ வந்து திராட்சை ரசம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. திராட்சை ரசமும் மதுன்றது. அப்போ திராட்சை ரசம் குடிக்கிறது தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட அந்த திராட்சை ரசங்கிறது ஒயினை அடையாளப்படுத்தி பார்க்கும். இது வந்துட்டுனா அவங்க வந்துட்டு ட்ரிங்க், அதாவது ட்ரிங்கில் 2 விஷயம் இருக்குது. அதாவது நாட் ட்ரிங்க் ஒயின், நாட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ட்ரிங்க் இருக்குது. அப்போ ட்ரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் போதை கொடுக்குறதான அந்த இது போதை இருக்குது. திராட்சை ரசத்தில் வந்து போதை இருக்கும் பார்க்கும். அந்த சிறிய இருக்கிறதா கொஞ்சம் போதை இருக்கிறதான இந்த திராட்சை ரசத்தை ஒயினையும், ஸ்ட்ராங் ட்ரிங்க்னா அதிக போதை தர்றனா மதுபானத்தையும் இதை குடிச்சிட்டு எங்கே போயிடக்கூடாதுன்னா, அது திராட்சை குடிச்சிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆசாரிப்புறத்தில் டியூட்டியில் நீங்கள் வந்து பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நான் இதுவரை வந்துட்டு ட்ரிங்க்லாம் அடித்து பழக்கம் கிடையாது. இதுக்கு ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அது கிடையாது. அதனால் இதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் வந்துக்கிட்டு என்னுடன் இருந்த ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் குடிக்கிற பழக்கம் உண்டு. அவங்க வந்துட்டு என்ன பீர் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் ஒயின்லாம் குடிப்பாங்க. ஸ்ட்ராங் ட்ரிங்க்னா அந்த விஸ்கி பிராண்டிங்கிற ஸ்ட்ராங் ட்ரிங்க். அதுக்கப்புறம் லைட் ட்ரிங்க், லைட்டு அந்த போதை தருவதுன்னா பீரும் பார்க்கும். அந்த பீர் வகையான சேர்ந்தது தான் திராட்சை ரசத்தில் ஒயின் இருக்குது. அது லைட்டு என்னச்சதை விட அது வந்துக்கிட்டு ஒரு போதை கொடுக்குற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். இந்த மாதிரி லைட்டாக போதை கொடுக்குற அந்த பீர் வகையான அந்த ஒயின் மாதிரி கூட நீங்கள் நினச்சதை குடிச்சிடக்கூடாது. குடிச்சிட்டு ஆசாரி கூடத்தில் வந்துடக்கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு இந்த ஆசாரி கூடத்தில் வந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு அந்த ப்ராசஸை மீறுறது, அந்த முறைமையை மீறுற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வந்துக்கிட்டு அந்த மதுவும் அந்த திராட்சை ரசங்கிறது லைட் ஒயின் தான். வேணா போதை கொடுக்குறதான திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த மதுவையும் குடிச்சிருக்கான்னு பார்க்கும். எப்படி என்றால், நோவா அவர் வந்து திராட்சை ரசம் பருகுனால நினைச்சது வெறித்திருந்துருக்கு. அப்படின்னா அந்த திராட்சை ரசத்தில் மது, அதான் போதை ஏறிட்டு, அந்த மாதிரி போதை திராட்சை ரசத்தை செய்கிறதான அந்த போதை ஏறுகிற அந்த விஷயத்தை பண்ணி நினைச்சது கூட வரக்கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் திராட்சை ரசமும் என்ன பண்ணுறாங்கன்னா பலியில் போஜன பலியில் சேர்த்துக்கொண்டாங்கன்னு இருக்கு. ஆனால் இது வந்துக்கிட்டு பிழிக்கப்பட்ட புளிப்பு ஏறினதான வந்து ஒரு திராட்சை ரசம் பார்க்கும். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ வந்துட்டு அப்போ ஆசாரியர் வந்துக்கிட்டு அப்போ ஆசாரியர்கள் வந்து மதுவே குடிக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மது குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொவிலேஷன் கொடுத்தாரு. அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் வந்து மது குடிக்கலாம், அது தவறு இல்லை. அவங்களுடைய வேலை செய்கிறவங்க அதனால் டயர்ட்னஸ்க்காக அவங்க உடம்புக்காக என்ன பண்ணுறாங்க, மது குடிக்கலாங்கிறதான விஷயத்த அவங்க கொடுத்துருந்தாங்க பார்க்கும். ஆசாரியர்களும் என்ன பண்ணுறாங்க, ஆசாரியர்னா லேவியர் கோத்திரத்தை அந்த ஆசாரியர் வருவாங்க. அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மது குடிக்கலாங்கிறான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை நம்ம படிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு அந்த மது கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அதை தான் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே கட்டளை கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்துக்கிட்டு கொஞ்சம் போதை கொடுக்குறதான திராட்சை ரசத்தை கொடுக்குறதான அந்த மதையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மதையும் குடிச்சிட்டு நீங்கள் வந்து வந்துடக்கூடாது, டியூட்டிக்கு போயிடக்கூடாதுங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இன்றைக்கி கூட ஒரு நடைமுறை சட்டம் இருக்குது நம்ம ஊரில். எப்படின்னா குடிச்சிட்டு நினச்சிட்டு தான் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னா ஒரு கேஸ் போடுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா தனியார் நிறுவனத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மது குடிச்சிட்டு ஒரு ஆசிரியரை போய் பாடம் எடுக்கக்கூடாது. அதுமாதிரி ஒரு மது குடிச்சிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யக்கூடாது. ஒரு மது குடிச்சிட்டு ஒரு போலீஸ்காரை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, டியூட்டி பார்க்கக்கூடாது. ஒரு மது குடிச்சிட்டு ஒரு வக்கீல் போய் என்ன செய்ய அவங்க டியூட்டி பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் என்ன செய்யாது, டியூட்டியில் இல்லாத மற்ற நீங்கள் வீட்டில் இருக்க வச்சா குடிக்கலாம். அது தனிப்பட்ட உங்களுடைய சுதந்திரம். அதில் வந்துக்கிட்டு இந்த அரசாங்கமோ இல்லைன்னா அந்த நிறுவனமோ உங்களுக்கு தலையிடாது. ஆனால் ஆன் டியூட்டியில் இருக்க பட்சத்தில் இந்த மது போதைகள் வந்துக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அதே சட்டம் தான் தேவனும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னென்னா டியூட்டி டைமில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மது அருந்தக்கூடாதுங்கிற விஷயத்த அவர் சொன்னார்னு பார்க்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அதை சட்டமாக ஏற்றுறாங்க. என்னென்னா நீங்கள் மது குடிச்சிட்டு வரக்கூடாதுங்கிற விஷயத்த அவங்க கொடுத்தாருன்னு பார்க்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கூட வரலாம். அப்போ முதல்ல என்ன செஞ்சுருக்கலாம், நியாயப்பிரமாணத்தில் மது குடிக்காமல் வந்துட்டு மது குடிக்காமல் தான் நீங்கள் ஆசாரி ஊழியம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருந்திருக்கலாமே, ஏற்றப்படாதனால தான் அங்கே மறிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலான்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு சொல்லி தான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த கோயிலாட்டு, அதாவது கிறிஸ்தவ கோயில், ஒரு ஆர்சி கோயிலோ ஒரு சிஎஸ்ஐயோ இல்லை ஒரு பெண்டேகாஸ்டோ, அங்கே வந்து சுவர்களில் வந்துக்கிட்டு மது குடித்து விட்டு தேவாலயத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயாட்டு எழுதி போட்டிருக்காது. ஏனென்றால்
அவங்களுக்கு எல்லா மனிதருக்கும் தெரியும் மது குடிச்சிட்டு தேவாலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு துன்மார்க்கனுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த செயலை செய்ய மாட்டாங்கன்னு பார்க்கும். அப்படியே ஒருத்தர் குடித்திருந்தாலும் கோயிலுக்கு வளாகத்துக்கு வெளியே தான் இருப்பார் வழியா, கோயிலுக்குள்ள போக மாட்டான்னு பார்க்கும். அந்த அறிவு என்ன சராசரி மனுஷனுக்கு இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி ஒரு இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆலயத்துக்குள்ளே போகும்போது கூட என்ன பண்ண மாட்டாங்க, மது குடிச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். அதே மாதிரி முஸ்லீம் சகோதரர்களும் அப்படி தான். அப்போ யாருன்னாலுமே போக மாட்டாங்க. அந்த இந்து கோயில்லையோ இல்லாட்டினா ஒரு முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்லையோ நீங்கள் மது கொடுத்துட்டு நீங்கள் அந்த எங்கள் தர்காக்குள்ளே பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது, இல்லாட்டினா எங்களுடைய இந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த சட்டம் கிடையாது. ஏன்னா இந்த சட்டத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சர்வசாதாரண ஒரு மனுஷனுக்கே தெரியும் அது தவறுங்கிற விஷயம் தெரியும்னு பார்க்கும். அந்த ஒரு சுய புத்தி கூட என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட இல்லை. அதனால் பிரமாணத்தை மீறிட்டாங்கன்னு பார்க்கும். சட்டத்தை கொடுக்கப்பட்ட எல்லா சட்டத்துக்கும் இவங்க மீறிட்டாங்க. ஏதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட எல்லா சட்டங்களும் இவங்க மீறிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சட்டத்தையும் எழுதி கொடுத்தாலும் என்ன மீற தான் செய்வாங்க. ஆனாலும் பின்னாடி இவங்க அடிபட்டதுக்கப்புறம் தான் அந்த சட்டத்தை இவங்க எழுதி கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த காரியங்களை வந்துட்டு இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் மதுபானம் பண்ணிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை வந்து நீங்கள் மறந்துடுவீங்க அన్న விஷயத்த சொல்கிறாரு. நீதிமொழிகள் 31:5. நீதிமொழிகள் அதிகாரம் 31 வசனம் 5. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். போதும் பார்க்கும். அப்போ மதுபானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுபானம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை புரட்டுவாருன்றது. அப்போ அதாவது மூப்பர்கள் வந்து நியாயம் விசாரிப்பாங்க. அப்போ விசாரிக்கிற அந்த டைமில் வந்துட்டு இவங்க குடிச்சிட்டு போயிட்டு கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நியாயம் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஒரு கட்டளையாக இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போது நியாயம் விசாரிக்கிற அந்த மூப்பர்கள் வந்து குடிக்கக்கூடாது. மதுபானம் குடிச்சிட்டு போனீங்கன்னா அவங்க நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தான் இவங்களுக்கு கிடைச்சிருது தீர்ப்பு வழங்கணும். அவங்க வந்து மறந்துடுவாங்க. அதனால் மதுவை குடிக்கக்கூடாதுங்கிற விஷயத்த சொன்னான்னு பார்க்கும். அதுக்கு முந்தின வசனம் 4ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா திராட்சை ரசமும் குடிப்பது ராஜாவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி இல்லைன்றது. அப்போ ராஜா ஒரு குடிச்சிட்டாருன்னா அவர் எதிர்த்தது கண்டமணிக்கு பேச ஆரம்பிச்சிடாரு. அப்படி இருக்கும் மது போதையினால் மற்ற ராஜ்யத்துக்கு கூட சண்டைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி ராஜா கூட நினச்சிடாரு அவர் வந்துக்கிட்டு நியாயம் விசாரிப்பார். அப்படி விசாரிக்க முடிச்சு அவர் வந்து மதுபானம் பண்ணிட்டாருன்னா அவர் வந்துட்டு மதிமயங்கி தவறான ஒரு வழிமுறைக்குள்ள போயிடுவான்னு பார்க்கும். அப்போ ராஜாவுக்கு மதுபானமும் குடிக்கக்கூடாதுங்கிறான ஒரு சட்டம் கூட அங்கே நினச்சது அங்கே இருந்துச்சுன்ட்டு. பிரபுக்கள்னா ராஜாவினுடைய பிள்ளைகள் கூட மதுபானம் குடிக்கக்கூடாதுங்கிறான ஒரு சட்டம் கூட அங்கே இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ மதுபானம் பண்ணுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்நியாக்கினி கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க பார்க்கும். அங்கே மதுபானம் குடித்ததுனால அங்கே நியாயப்பிரமாண சட்டத்தை மீறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு மதுபானம் பண்ணால் நியாயப்பிரமாணத்தை மீறிவாங்கிறான சட்டம் இருக்குது. அதை மறந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போயிட்டாங்கங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்கு தான் வந்துட்டு மதுபானமும் திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாதுங்கிறான ஒரு சட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நசரை விரதம் காக்கப்படுறவங்களுக்கு தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திராட்சை ரசத்தில் பண்ண எந்த விஷயமும் என்னது செய்யக்கூடாது. திராட்சை ரசத்தில் பண்ணப்பட்ட எந்த விஷயமும் சாப்பிடக்கூடாது, மது குடிக்கக்கூடாது சட்டம் இருந்துச்சு. ஆனால் ஆசாரியர்கள் வந்துட்டு மதுபானம் குடிக்கலாங்கிறான ஒரு சட்டம் கூட இருந்துச்சுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் படிக்கலாம். என்னாகும் அதிகாரம் 6 வசனங்கள் 2 முதல் 4 முடிய. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கு விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எல்லா விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வச்சல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அப்போதும் பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு என்னென்னா அதாவது நசரேய விரதம் காக்கப்படுறவங்க மாத்திரம் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை ரசத்தை வச்சு எது பண்ணாலும் அதை வச்சு இதை சாப்பிடக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது நசரேயன் விரதத்தில் உள்ள விஷயம் பார்க்கும்.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது புருஷனாயிலும் ஸ்திரீயாயிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாகின்றது. அப்போ ஸ்திரீகள் வந்து நசன விரதம் காத்து கொண்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த ரெக்கார்டு இல்லை. ஆனால் இது என்ன நம்ம இதில் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையை வந்துக்கிட்டு நசர விரதமாக அங்கீகரிக்கும் பட்சத்தில் அந்த தகப்பனாவது அதான் புருஷனாலும் ஸ்திரீயாலும், ஸ்திரீன்னா அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற தாய், அந்த தாய் வந்து அந்த விரதத்தை வந்துக்கிட்டு நேர்ந்து கொண்டாள் அப்படின்னு நேர்ந்து கொண்டவங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் தெரியணுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதுபடியே தான் பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய தாய் அன்னாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமுவேலை வந்துக்கிட்டு நசரேன் விரதத்துக்காக ஒப்பு கொடுக்கான்னு பார்க்கும். அதே விரதத்தை வந்துக்கிட்டு விரதம் வந்துட்டு அந்த காரியங்களை வந்துட்டு அந்த அண்ணாங்கிறத ஸ்ரீ வந்துக்கிட்டு சாமியில் அந்த நசரை விரதத்துக்கு ஒப்பு கொடுக்குற விஷயத்தை பார்க்கும். அப்போ நசரை விரதம் ஒப்பு கொடுக்குற அந்த புருஷனும் ஸ்திரீகள் வந்துட்டு இந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த வழிமுறையை தெரிஞ்சால் தான் அந்த தாய் தப்பன் வந்துட்டு எக்காரத்தை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடாது, மதுபானங்கிறது அந்த பின்னாடி விஷயம், அதையும் பின்னாடி அந்த பிள்ளைகள் எந்த விதத்தில் கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் சட்டம் வச்சு பார்க்கும். அப்போ வந்துட்டு லேவியர்கள் வந்து மதுபானம் குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கலாங்கிறான ஒரு சட்டம் கூட இருந்துச்சு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலான்னு பார்க்கும். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனங்கள் படிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 22 முதல் 27 முடிய, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும் படித்து வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீச்சுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழி பிரயாணத்தின் வெகு தொலையின் நிமித்தம் நீ அதை கொண்டு போகாதிருக்க கூடுமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையில் பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. போதும் பார்க்கும். இது தசம பாவத்திலோட ஒரு முறைமைன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு இந்த சீலோவில் தான் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரி கூடாரம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பணமாக்கி கொண்டு போய் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி கூடாரத்தை பலிகளெல்லாம் செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லேவியர் இருப்பாங்க. அந்த லேவியர்கள் மற்ற காரியங்கள்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ சாப்பாடெலாம் பண்ணுவாங்க, அந்த அசன விரதம் மாதிரி அதை சாப்பிட்டுட்டு மதுபானம் இது திராட்சை ரசம்லாம் பண்ணலாம். அங்கே லேவியர்களும் நினச்சிடாங்க புசிக்கலாம்னா டியூட்டியில் அல்லாத இருக்கிற வாசல் இருக்கிறன்னா வெளியே அப்படின்னா ஆசாரி கூடாரத்தை வெளியே இருக்கிற அந்த லேவியர்கள் வந்து நினச்சிடாங்க அந்த இதை குடிக்கலாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். அப்போ ஆன் டியூட்டியில் இருக்கிறவங்க தான் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் பிரகாரத்துக்கு வெளியே இருக்கிற லேவியர்களும் வந்துக்கிட்டு எதுன்னா இந்த தசம் பாகத்தில் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் சாப்பிடலாம். அதில் இந்த மதுபானம் திராட்சை ரசம் குடிக்கலாங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசுகளே, அப்போ திராட்சை ரசங்கிறது என்னதுன்னா அது வந்துட்டு ஒயினை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தா மதுங்கிறது ஸ்ட்ராங் ட்ரிங்கை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மதுபானம் எப்படி தயாரிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தானியங்களில் கூட அவங்க தயாரிச்சிருக்கான்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கோதுமையில் அதுக்கு பார்லிங்கிறதான வாறு கோதுமை அதில் நினச்சிட்டாங்க மதுபானம் தயாரிச்சிருக்காங்க. அரிசி மற்றும் சோளத்தில் கூட நினச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மதுபானம் தயாரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பீர் விஸ்கி கோட்கா போன்ற மதுபானங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தானியங்களை வந்து தயாரிச்சிருக்கான்னு பார்க்கும். பல வர்க்கங்களை பார்த்தீங்கன்னா திராட்சையில் வந்து ஒயின் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பிளில் வந்து என்ன பண்ணுங்க சைடஸ்ன்னு சொல்லி ஒரு மதுபானம் தயாரிக்காங்க. பெர்ரி அப்படிங்கிறதான ஒரு இதில் வந்துட்டு ஒயின் நினச்சிருந்தாங்க தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துறது. மிச்சம் மதுபானங்கள் சிப்ரஸ்ங்கிறதான இதில் வந்து கூட நினச்சிட பார்த்தீங்கன்னா மதுபானம் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது மாதிரி நிறைய அந்த தானியங்கள் நிறைய அந்த காய்கறிகளில் கூட நினச்சிருக்காங்க, அந்த கிழங்கு வகையில் கூட நினச்சிருக்காங்க தயாரிச்சிருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய அக்கினி கொண்டு வர காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க
மதுபானம் பண்ணினால அந்த விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னி அக்னி என்றால் என்னங்கிறான விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாம். லேவியாகமும் 16ஆம் அதிகாரம் 1, 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 11, 12, 13, 14 நம்ம படிக்கலாம். இது ஏன் படிக்க போகிறோம்னா, பலிபீடத்திலிருந்து அக்னி எடுத்து தான் என்ன பண்ண போகிறோம்னா அங்கே தூப வர்க்கங்கள் தூபம் போடணுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதை விட நம்ம படிச்சிடலாம், வாசிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 16 வசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மறைத்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அப்போதும் பார்க்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரி கூடாரத்தில் வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே இந்த பாடம் நம்ம போட்டிருக்கோம். ஏதாவது போக்காடு பாடத்தில் இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம் பார்க்கும். அதனால் இப்போ சின்ன ஒரு விளக்கத்துக்குள்ள போயிடலான்னு பார்க்கும். அப்போ இவங்க என்ன இது எப்படி சேர்த்தாங்கன்னா, அப்போ நம்ம போன இதில் படிக்க முடிச்ச பார்த்தீங்கன்னா, லேவியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே இறந்துருக்காங்க. யாரும் பார்த்தா ஆரோன் குமார் தான் இறந்துருக்காங்க. ஏன் இறந்தாங்கன்னா, அந்நிய அக்னி கொண்டதுனால இங்கே இறந்தாங்கன்னு பார்க்கும். இது 16 வசனம் பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய 2 குமாரர்னா அவருடைய அவருடைய சந்தையில் போயிருங்க, அவங்க இறந்தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, சூதக ஸ்திரீ அப்படின்னு பார்க்கும். அந்த ஸ்திரீகள்கிட்ட படுத்து கொண்டவங்க, அதுக்கு விந்து கழிவு உள்ளவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அசுசிகம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அதை க்ளீன் பண்ணாமல் என்னென்னா ஆசாரி கூட டியூட்டிக்கு வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அது தீட்டு நிமித்தணிச்சுறாங்க சாகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சூதகஸ்திரின்னா பெண்களுக்கு கூட வழிபாடு இருக்கிற அந்த டைமில் போய் அவங்க கூட படுக்கிறான்னு சரி, அவங்களோட சைனிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணவங்களும் நினச்சிடக்கூடாது, ஆசாரி கூடத்தில் வேலை செஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்கும். அது போக நினச்சிடாதது தூக்கத்தில் அவங்களோட விந்து கழிவு உண்டாகி அதோடைய அந்த விந்து அணுக்கள்லையோ இல்லாட்டா அவங்க வஸ்திரத்திலே போட்டிருந்தாலும் அந்த வஸ்திரத்தோடு இவங்க என்ன வந்துடக்கூடாது. இல்லை குளிக்காமல் ஸ்நானம் பண்ணாமல் இவங்க ஆசாரி கூடத்தில் வேலைக்கு வந்தால் இந்த மாதிரி மறிக்கிறதுக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் பார்க்கும். அந்த மாதிரி இருந்துச்சுட்டாங்க, மறிச்சிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் பலி செலுத்தி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யணுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஒரு தவறு நடக்கும் புதுசில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிராயசித்தமாக அங்கே ஒரு பலி செலுத்தி பாவ நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை அவங்க கண்டினியூ பண்ண முடியும் பார்க்கும். இல்லாட்டினா அந்த ஆசாரி கூடத்தில் வேலை சம்பித்து இருந்துச்சிடும் பார்க்கும். ஏன்னா தீட்டுப்பட்டுருக்குன்னு பார்க்கும். அந்த தீட்டு கழிக்கிற அந்த விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆசாரி கூடத்தில் அந்த ஒர்க் நினைச்சது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் பார்க்கும். அதை தான் இந்த வசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 16 வசனங்கள் 11 முதல் 14 முடிய. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு கண்ணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகத்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சியின் பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். அப்போதும் பார்க்கும். அப்ப இங்க எங்க இருந்து எடுக்காங்கன்னா, தூபம் வளர்க்கப்பட்டிருக்கா எங்க இருந்து எடுக்காங்கன்னா, பலி செலுத்தப்பட்ட அந்த பலிபீடத்துல இருந்து எடுக்காங்க பார்க்கும். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தண்டையினால் தூப கலசை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்தினாலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்குட்படவோ கொண்டு வந்துருக்கு. அப்போ தூப கலசிலேருந்து எடுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வெசல் மாதிரி பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, பலிபீடத்துலேருந்து அக்னின்னு பார்க்கும். அப்போ அங்கே பலி செலுத்தப்பட்டாச்சு, அது பிராய்ச்சித்தம் பண்ணியாச்சு. அப்போ அந்த பலி செலுத்தப்பட்ட எசன்ஸ் எல்லாமே நினச்சது அதில் இறங்கிரும் பார்க்கும். பலிபீடம் அந்த
அந்த அக்னியில் இறங்கிரும் பார்க்கும். அப்போ வந்து அதில் வந்து நெருப்பை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, தூப வர்க்கத்தில் என்ன சொல்லுவாங்க, நெருப்பை போட்டு அந்த நெருப்பைன்னா அந்த கங்கை போட்டு அதில் என்ன சொல்லுவாங்க, தூப வர்க்கம் போடுறாங்க. அதுதான் சுகந்த வாசனைங்கிறான விஷயத்த தேவன் முகர்ந்து பார்ப்பான்னு பார்க்கணும். ஏன்னா பலி செலுத்தப்பட்ட அந்த தூப வர்க்கத்தை அவங்க முகர்ந்து பார்ப்பான்னு பார்க்கணும். இதுதான் ஒரு விஷயம். போதுட்டு தேவனுடைய அக்னிங்கிறது என்னென்னா பலிபீடத்தில் இருந்து கொண்டு வர்றது தான் அக்னி பார்க்கும். அந்நிய அக்னிங்கிறது வெளியே ஒரு நெருப்பு மூட்டப்பட்ட அந்த கங்கை கொண்டு வந்து அங்கே வந்துட்டு தூபவர்க்கம் போட்டனால அவங்க மறைந்து போயிட்டாங்கன்னு பார்க்கும். அது போக என்ன பண்ணிட்டாங்கன்னா மதுபானம் பண்ணிட்டு இந்த செயலை பண்ணனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சுட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க பார்க்கும். அவங்க மதுபானம் பண்ணனால அங்கே நியாயப்பிரமாண சட்டத்தை மறந்துடுறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாண சட்டம் என்ன பண்ணால் மதுபானம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு மூப்பர் இருந்தாலும் அவன் வந்து நியாயஸ்தானத்தில் உட்காந்து நியாயம் பண்ணக்கூடாதுன்றிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க துணிகரமாகவே மது குடிச்சு தேவனுடைய ஆலயத்தில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒர்க் டியூட்டி செஞ்சனாலையும் அவங்க மறிக்கிற விஷயம் ஆகிட்டுன்னு பார்க்கணும். இதுதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்னி எரிந்து கொண்டே இருக்கணுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சுகந்த வாசனைங்கிறான விஷயத்தை நம்ம படிக்கலாம். லேவியாகமும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 3 வசனம் 5. அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவார்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அப்போ ஆரோனின் குமாரன் பலிபீடத்தில் அக்னியில் உள்ள கட்டைகளிலே மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவுள். இது கர்த்தருடைய சுகந்த வாசனைய தகன பலி. அப்போ சுகந்த வாசனைங்கிறது ஏன்னா அந்த சாம்பிராணி புகையில் வர்ற அந்த விஷயம் கிடையாது. பலி செலுத்துகிற விஷயந்தான் சுகந்த வாசனை பார்க்கும். அப்போ பலி செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய அந்த எசன்ஸ் எல்லாமே என்னது அந்த கட்டை என்னது எரிஞ்சு கங்கா மாறிடும். அந்த கங்கை எடுத்து தான் அது என்ன பண்ணுவாங்க, அந்த தூபகலசத்தில் அந்த நெருப்பை எடுத்து பலிபீடத்தில் தூபபீடத்தில் போட்டு தூபவர்க்கங்களை போட்டு அங்கே தேவனுடைய அந்த மகாபரிசுத்தத்தில் போட்டுறனால அது எங்கே போகுது, அந்த வாசனை அது கிருபாசன தண்டைக்கு அப்படின்னு பார்க்கும். அப்போ அதாவது பசுஸ்தலத்துலேருந்து மகாபரிசுத்தலத்துக்கு அந்த புகை போகிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பலிபீடத்தில் இருந்தால் அதை எடுக்கணுங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, லேவியாகமும் 6ஆம் அதிகாரம் 9, 12, 13 வசனங்கள் படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 6 வசனங்கள் 9 மற்றும் 12, 13. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. அப்போதும் பார்க்கும். அது சொல்ல பார்த்தீங்கன்னா என்னன்னா, நீ ஆரோனும் அவன் குமாரனு கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், அப்போ வந்துட்டு என்ன பண்ணனா ஆரோனுக்கு அவன் குமாரனுக்கு என்னச்சுன்னா கற்பிக்கணும்னா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மோசேட்ட தான் அந்த விஷயம் சொல்றாரு. சொல்ல வேண்டிய என்னவென்றால் சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது. அவன் சர்வாங்க தகன பலியானது அப்படின்னா பலிபீடத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் முழுவதும் விடியக்காலம் மட்டும் பலிபீடத்தில் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா பலிபீடத்தில் வந்து அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அணையக்கூடாதுன்னு இருக்கும். ஏன் அணையக்கூடாதுன்னா, ஏற்கனவே தேவனுடைய சந்நிதியில் வந்து முதல்ல என்ன பண்ணுறது, அந்த அக்னி வந்து அங்கே வந்துட்டு பச்சிக்குது. அந்த அக்னி என்னது எதுக்குள்ள தான் இருக்குன்னா பலிபீடத்தில் இருக்குது. அந்த அக்னி வந்துட்டு அணைஞ்சு சாம்பலாகிடக்கூடாது. அதனால் நினச்சிட்டோன்னா கட்டைகளை போட்டு அணிச்சது எரிஞ்சு கொண்டே இருக்கணுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஆசாரி கூடாரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24 மணி நேரம் 24 பெருக்கல் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாளும் 24 மணி நேரமும் என்ன ஆசாரி கூடாரத்தில் ஒர்க் டியூட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க் டியூட்டின்னா நைட் டியூட்டி என்ன பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து காவல் டியூட்டின்னு ஒருத்தர் பார்ப்பாங்க. அது போக நெருப்பு அணையாமல் இருக்கிறதுக்காக கட்டைகளை போட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது வந்து எக்காரணத்தை கொண்டு அதை வந்துட்டு அணைஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்கும். பலிபீடத்துலேயும் அக்னி வந்து அணைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி
விளக்கு இருக்குல்ல, சுஸ்தலத்தில் இருக்கிற அந்த விளக்கும் அதனுடைய விளக்குல எரிஞ்சிக்கிறது அக்னியும் அதை வந்து அணையக்கூடாதுங்கிற விஷயம் பார்க்கும். ஏன்னா அந்த 2 அக்னியை தான் அணிச்சது. ஒரு அக்னி அணிஞ்சாலும் ஒரு அக்னியை எடுத்து அணிச்சதை அதை வந்துட்டு பற்ற வச்சுக்கலாம் பார்க்கும். ஏன்னா இது தேவனுடைய அக்னி, மேலே இருந்தால் தேவனுடைய அக்னி. இது எந்த அளவுக்கு அவிந்து போகக்கூடாதுன்னா அது எந்த அளவுக்கு அணிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதான் வந்து 12ஆம் வசனம் சொல்லப்பட்ட பலிபீடத்து மேலே இருக்க அக்னி அவியாமலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு, அப்போ நைட்டு கட்டையில் போடுவாங்க, காலையில் வந்து டியூட்டிக்கு வந்தவங்க நினச்சா கட்டையை போடணும். கட்டையை போட்டு சர்வாங்க தகன பலியையும் வரிசையாக வைத்து, அப்போ தகன பலி வச்சாங்கன்னா அதை வைக்கணும். அதை என்ன பண்ணணும்னா அதன் மேல் சாதாரண பலியில் கொழுப்பை போட்டு தகனிக்க வேண்டும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிருகங்கள் நினச்சிருவாங்க துண்டித்து தண்ணீரால் கழுவி அங்கே மேலே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு அணைஞ்சி போகக்கூடாதபடி வேற வந்துட்டு நம்ம வந்துட்டு நினச்சிருவாங்க அணைஞ்சிட்டா மண்ணெண்ணையோ இல்லாட்டினா நினச்சவங்க வேற ஏதாட்டும் ஊற்றுவோம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பலி எரிஞ்சுக்கணும்னா அதை என்ன செய்யணும்னு பார்த்து கொழுப்பு இருக்குல்ல, அதாவது மிருகத்தோட கொழுப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உருகி எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்துட்டு அது தீ அணைஞ்சு போகாமல் இருக்க நினச்சிடாது. அந்த பலி மிருகத்திலோட கொழுப்பு அணிச்சதுங்க அங்கே போடுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். போட்டு அது எரியுன்னு சொல்கிறாருன்னு பார்க்கும். அந்த கொழுப்பை தணிக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்துவில்லாகாது. அவியானா அணிஞ்சு போகக்கூடாது. பலிபீடத்தில் 24 hours செஞ்சாது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அங்கனான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா பலிபீடத்துல அக்கினி எரியணும். அதுக்கப்புறம் வந்து குத்து விளக்குல எரியணும்னு பார்க்கும். சப்போஸ் வந்து பிரகாரத்தில் இருக்கிறதான அந்த அக்கினி வந்துக்கிட்டு மழை பெஞ்சு அணைஞ்சிட்டுனா ஆசாரி கூடாரத்தில் இருக்க அந்த குத்து விளக்கில் வந்து எப்போவும் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே பற்ற வைக்கணும்னு பார்க்கும். இதுதான் ஒரு ப்ராசஸ். இதுக்கு இடையில வெளியே இருந்து எந்த அக்னியும் வச்சு பற்ற வைக்கக்கூடாது. பற்ற வச்சா அது ஒரு அந்நிய அக்னிங்கிறான்னு சொல்லப்படுது பார்க்கும். லேவியாகமம் 24ஆம் அதிகாரம் 2-3 படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 24 வசனங்கள் 2 முதல் 4 முடிய. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்னி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு அதை வந்துக்கிட்டு அணையக்கூடாதுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். அதான் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்க அக்கினிங்கிறான விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக இப்போ அன்புக்குரிய சகோதரர் இதை பார்த்தாச்சுன்னு பார்க்கும். எண்ணாகமும் 16ஆம் அதிகாரம் 38 முதல் 40 அதுக்கப்புறம் 46லேருந்து 47 வசனங்கள் படிக்கலாம். எண்ணாகமம் அதிகாரம் 16 வசனங்கள் 38 முதல் 40 வரை மற்றும் 46, 47. தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்றார். அப்படியே ஆசாரியனாகிய எலியாசார் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராத படிக்கும், கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராத படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். மோசே ஆரோன் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே இது என்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோராகி புத்திரர் வந்துட்டு மோசிட்ட வந்து பிரச்சனை பண்ண வராங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நீ ஆசாரி போடாத ஊழியங்க வந்துட்டு உன் சகோதரனுக்கு அனுப்பிச்சு தான் கொடுத்துட்ட, நீங்கள் வந்துட்டு எங்களை வந்துட்டு ஆளுகை பண்ணுறீங்க எங்களை அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். எங்களை அடிமைத்தனம் பண்ணுறீங்க, அப்போ இந்த ஊழியம் வந்துட்டு உன் சகோதரன் மட்டுமா பண்ணணும், எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ தேவனே நினச்சிடாரு கட்டளையிட்டார். சரி அவங்கள வந்துட்டு வர சொல்லு, தூப கலசம் எடுத்து வர சொல்லு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் போய் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா
பலிபீடத்தில் வந்து அக்னி எடுக்கணும். அதே மாதிரி இவங்க பண்ணிச்சுட்டாங்க அக்னி எடுக்காங்க. ஏன்னா கோராகு புத்திரர் இவங்க வந்து அந்நியர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த தூப கலசத்தில் இந்த பிரகாரத்துக்குள்ளே வரணுனாலே லேவி கோத்திரத்தில் உள்ளவர் தான் வரணும். அதுக்கப்புறம் தூப கலசம் எடுத்து அந்த வேலை செய்யணும்னா ஆசாரியன் இருக்கும், கோகாத்து வம்சத்தில் உள்ளவங்க தான் வரணும் பார்க்கணும். அப்போ இவங்களுக்கு அந்த வேல்யூ என்னங்கிறதான புரிய வைக்கிறக்கா நினச்சிட்டாங்க வர சொல்லு. அப்போ அந்நியன் வந்து அந்த தூப கலசத்தை எடுத்தால் என்ன ஆகுவாங்கிறதான அவங்களுக்கு ஒரு படிப்பினை காட்டணுக்காக தேவன் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வராங்கன்னு பார்க்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசே வந்துட்டு அவங்க சகோதரனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தாரு, அந்த ஊழியத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அப்படி இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் எபிரேயரில் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரியும். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அந்த கனமான ஊழியத்தை தேவனால் அழைக்கப்பட்ட ஆரோனை போல வராதவன் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ அந்த ஆரோனுக்கு தான் நினைச்சாது தேவனுடைய அந்த ஊழியங்கள் பண்ணான்னு பார்க்கும், ஊழியத்தை கொடுத்தான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த கோலை வாங்கி யாருடைய கோல் துளிக்கிறதோ அவங்க தான் நான் தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷன், இந்த ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்த மனுஷனுங்கிற விஷயத்த பின்னாடியில் அந்த காரியங்கள்லாம் செய்வான்னு பார்ப்போம். அதனால் இவங்க நினச்சிடாங்க அப்போ அந்நியன் வந்துட்டு அந்த ஆசாரிய ஊழியம் செஞ்சால் என்ன சம்பவிக்குங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கான்னு பார்க்கும். இது வந்துட்டு இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்தா புரியும். ஆனால் ஒரு சில வசனத்தை நம்ம படித்தோம். இங்கே வந்து கோராகின் புத்திரர்கள் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பலிபீடத்தில் உள்ள அக்னியை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தூபகலசம் நிரப்பி வந்து தூபம் காட்டுற அந்த தேவனுடைய வேலைகளை செய்யணும்னு சொல்லி வராங்க. ஆனால் தேவன் வந்துட்டு அந்த என்னென்னா பூமியை 2ஆக பிளக்க வச்சு அவங்கள வந்து செஞ்சுறாங்க. அவங்க வந்துட்டு பாதாளத்தில் இறங்க அந்த விஷயம் பண்ணார். அதை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா யார் வந்து பலிபீடத்தில் அந்நியர் யார் வந்து பலிபீடத்தில் உள்ள அக்னியை வந்து எடுத்துக்கூடாதுக்காக பலிபீடத்து மேலே ஒரு மூடியை செஞ்சு அதை மூடி வைக்கணும்ங்கிறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுது. தொடர்ந்து படிக்கலாம். நோக்கி நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதான் என்ன பண்ணுறான்னா இங்கே வந்துட்டு தூப கலசத்தில் எடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு, மோசே ஆரோன் அவனை நோக்கி தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் மேல் போட்டு அதன் மேல் தூபம் இடு என்றார். அப்போ பலிபீடத்துல இருந்து அக்னி எடுத்து தூபம் எடுக்கணுங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை இங்கே வந்துட்டு 38ஆம் வசனத்தில் சொல்ல சொன்னீங்கன்னா இந்த கோராகி புத்திர குறித்து சொல்லுது. தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு உண்டாக்கின அந்த பாவிகள் தூப கலசத்தை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகட்டை அடிப்பிக்க கடவாய். கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததால் அவைகள் பரிசுத்தமாயின, அவைகளுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்றார். அதுக்கப்புறம் தான் சொன்னார், அப்படியே ஆசாரியனும் எலியேசரும் சுட்டரிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்திருந்த வெங்கல தூபகடத்தை எடுத்தான். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியர் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூப காட்ட வராதபடிக்கு கோராகி போலும் தனது கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாயிருக்கும்படி பொருட்டு கர்த்தர் மோசே சொன்னபடி தனக்கு சொன்னபடியே அவைகளுக்கு பலிபீடத்தை மூடும் தகட்டை அடிப்பித்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அதான் வந்துக்கிட்டு அந்நியர் யார் அதாவது பலிபீடத்தில் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அக்கினி வந்துட்டு தேவனோட அக்கினி, அதை எடுக்க வந்தது அந்நியர்கள், அதனால் தேவனை அடித்தாருன்னு பார்க்கும். அங்கே செத்தாங்கன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு லேவியர் தான் வந்துட்டு அக்னி அந்த தூபகலசம் எடுத்து வந்தாங்க. ஆனால் நெருப்பினது அந்நியம் பார்க்கும், அதனால செத்தாங்கன்னு பார்க்கும். அங்கே லேவியருக்கு எடுக்கப்பட்டது அந்நிய அக்கினி, அதனால் லேவியர் செத்தாங்க. இங்கே கோராக புத்திரர் எடுத்தது தேவனுடைய அக்கினி, ஆனால் அங்கே தூபகலசம் எடுத்தது அந்நியர்கள், அதனால செத்து போயிட்டாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். அப்போ பலிபீடத்தில் இருந்தால் எடுத்தது அக்கினி எடுக்கணும், அதுதான் வந்துக்கிட்டு ப்ராசஸ் முறை பார்க்கும். இது வந்துக்கிட்டு இவங்க எடுக்கலை, இவங்க லேவி புத்திரர்கள் வெளியே இருந்து கொண்டு வந்து அக்கினி எடுத்தனால அவங்க மறித்து போட்டாங்க பார்க்கும். இதுதான் அந்நிய அக்கினிங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்நிய அக்கினியினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7, 9, 10 படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 13 வசனங்கள் 7, 9 மற்றும் 10.
தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போதும் பார்க்கும் அந்த அந்நிய அக்னி என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு பலவிதமான அந்நிய போதனைகள் இருக்கு. அப்போ வந்து அந்நிய போதனை தான் அந்நிய அக்னிங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்த உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ அப்போஸ்தலரோட உபதேசத்தின் வர்ற அந்த போதனையை தான் நம்ம வந்துட்டு பின்பற்றும் தவிர என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா, அந்த அந்நிய போதனை, அந்நியன்னா வேதத்தை இல்லாத வேதத்தில் உள்ளது இல்லாத வெளியில் உள்ள போதனையை நீங்கள் பின்பற்றிங்கன்னா அது வந்து அந்நிய போதனை பார்க்கும். அது வந்து அந்நிய அக்னின்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர் லேவி கோத்திரத்தில் தான் அந்த நெருப்பு தண்டை, அதனால் தேவனுடைய அக்னியை எடுத்து தூபகலசத்தில் எடுத்து போட்டால் தான் அது தேவனுடைய அக்னியாக இருக்கும். அது தேவனுடைய வேலை செய்கிறதுக்கு சமமாக இருக்கும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே கோராக புத்திரன்னு பார்த்தீங்கன்னா அந்நியர்கள், அவங்க அந்நியர்கள், ஆனால் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அக்னியை, ஆனால் வந்து தேவனை அங்கீகரிக்கலான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து துன்மார்க்குன்னு இருப்பாங்க. துன்மார்க்கு வந்து தேவனுடைய பிரமாணத்தை எடுத்துரைக்க முடியாதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி லேவி புத்திரர்கள் வந்துக்கிட்டு அந்நிய அக்னி, ஆனால் தேவன் கட்டையில தான் வெளியே அந்நிய அக்னி கொண்டு வந்த போல் இங்கே என்ன பண்ணுறதுனா வேதத்தில் இல்லாத போதனை கொண்டு வரது ஒரு அந்நிய அக்னின்னு பார்க்கும். இங்கே தான் அதை தான் சொல்கிறது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதுக்குரியது புசிக்கலான்ட்டுருக்கு. அப்போ நமக்கு பலிபீடம் உண்டுன்னா அந்த பலிபீடம் யாருன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த ஆட்டுக்குட்டி யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பலிபீடம் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பலி மிருகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால் அந்த அக்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்னி எடுத்து தான் நம்ம வந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டோம் தூப குலஸ்தங்களை நிரப்பி நம்ம தூபம் காட்டணும் ஒழிய அந்நிய அக்னி கொண்டு வரக்கூடாது. அந்நிய அக்னி அந்நிய போதனை பார்க்கும். வேதத்தை அல்லாத வெளியே இருந்து போதிக்கிறதெல்லாம் அந்நிய அக்னி. அதை வந்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நாம் நினச்சிக்கிறோம் இந்த ஆரோனின் புத்திரர்கள் மரித்தது போல் நினச்சிடாத நம்ம மரித்துருவோங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் கோராக புத்திரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு லேவி அல்லாதவர்கள், ஆனால் எடுத்துக்கொண்டது பார்த்தீங்கன்னா தேவனுடைய அக்னி, அதனால் நினச்சிட்டாங்க அவங்க மரித்தான்னு பார்க்கும். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்குன்னு நினைப்போம், ஆனாலும் நினச்சது கிடையாது. நம்ம வந்து துர்க்கிரியை இருப்போம். துர்க்கிரியில் இறக்க மூச்சில் தேவனுடைய வார்த்தை எடுத்துரைத்தோம்னா அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம நியாயத்திட்டு நம்மளும் நினச்சது இரண்டாம் மரணத்துக்குள்ளே போயிடும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இரண்டாம் மரணத்துக்கு போகக்கூடாதுன்னா நம்ம நினச்சிடக்கூடாது அந்நியனாக இருக்கக்கூடாது. அந்நியன்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டாக ஜீவிக்கிறது அந்நியன் பார்க்கும். அப்போ நம்ம வந்து ஆரோனை போல் அழைக்கப்பட்டோம் அந்த கனமான ஊழியத்துக்கு. நம்ம அந்த ஊழியத்துக்கு இருக்க மூச்சில் நம்ம வந்து அந்நிய போதனைகளை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது. தேவனுடைய அந்த அப்போஸ்தலரோட உபதேசத்தைப்படி நம்ம வந்துட்டு நம்ம பாடத்தை படிக்கணும், பாடத்தை கேட்கணும், அதன்படி தான் போதிக்கணும் வழியா வெளியே இருந்து எந்த போதனையை நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. அதை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக படிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அதிகாரம் 20 வசனம் 30. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அன்னைக்கு முதலாம் சபை காலத்தில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சீசர்களை என்று இருக்காரு. உங்களை சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தை இழுத்துக் கொள்வார்கள், மாறுபாடான போதிப்பார்கள் அறிந்திருக்கிறேன் இருக்கு. அப்போ வந்துட்டு அன்னைக்கு முதலாம் சபை காலத்திலே அப்படி இருக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை விட என்னது 100 மடங்கு பெருகிட்டுன்னு பார்க்கும். இப்போது வேதத்தை அல்லாத வெளியே இருந்து நிறைய போதனை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில சபைகளில் வந்துட்டு பைபிளை வந்துட்டு பிரசங்கமே பண்ணுற கிடையாது. வெளியே உள்ள என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ஸு அது இது எடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க பிரசங்கம் பண்ணுறான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசல்பரோடைய வால்யூம்ஸ் எடுத்து வந்து அவங்க எழுத ரைட்டிங்கே வந்து பண்ணுறாங்க, நல்லது தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பைபிளை விட்டுறாங்க பார்க்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போதை பண்ணுறாங்க பார்க்கும். சிலர்லாம் சொல்கிறாங்கன்னா பைபிளே கொண்டு போகிறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா பைபிளே கொண்டு வராமல் அவங்க வந்து எழுதினா அந்த
வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் வச்சு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாடம் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கும். அப்போ நீங்கள் பைபிளை நல்லா படித்து தேர்னா தான் நீங்கள் பைபிளை புரட்டி என்ன செய்ய முடியும், உங்களுக்கு பைபிளை வந்து வியாக்கியானம் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு நீங்கள் பைபிளை படிக்கிறது இல்லையே, எப்படி கொண்டு வந்து என்ன செய்ய வியாக்கியானம் பண்ண முடியும், வியாக்கியானம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வந்து நீங்கள் போதிச்சுட்டு போயிருங்கன்னு பார்க்கும். அப்படி கூட பண்ணக்கூடாது. நீங்களே எடுத்து தனிப்பட்ட ஸ்டடி பண்ணணும். நீங்கள் வேதத்துலேருந்து நீங்களே ஸ்டடி பண்ணி என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வேதத்தை வந்து பகுத்தறிஞ்சு போதிச்சாதான் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் 12 அஸ்திபார கற்களாக இருக்கணும். 12 அஸ்திபார கற்களில் நம்ம வந்து கட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு என்ன செய்வாங்களே மாறுபாடவங்களை போதிப்பாங்க. ஏன்னா உங்களில் சிலர் வந்துட்டு என்ன செய்வாங்க மாறுபாடாக போதிப்பாங்கன்னு சொல்லப்படுது பார்க்கும். அதிலேருந்து நம்ம விலகி பாதுகாக்க வேண்டுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அப்போதும் பார்க்கும். நாம் இனி குழந்தையாய் இராமல் மனுஷன் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல் அடிபட்டு அலைகிற இராமல் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருந்தேன்னு வைங்களேன், நீங்கள் வந்து என்ன செய்வீங்க வஞ்சிக்கப்பட்டீங்கன்னு பார்க்கும். அப்போ நீங்கள் புருஷராக இருங்கன்னு பார்க்கும். அப்போ குழந்தைக்கு என்னச்சுது அது வந்து எடுத்து சாப்பிடாதுன்னு பார்க்கும். அது என்ன பண்ணுறது, தாய் ஊட்டி விடணும், இல்லாட்டி வந்துட்டு அந்த தாய் வந்து ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்குன்னு பார்க்கும். ஏன்னா அந்த குழந்தை இந்த தாயை சார்ந்ததாக இருக்குன்னு பார்க்கும். அது வந்துட்டு தன்னிச்சையாக வந்து செயல்பட முடியாதுன்னு பார்க்கும். நீங்களும் அதே மாதிரி எங்கள் பாஸ்டரோ எங்கள் மூப்பரோ அவர் சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லி நினச்சி இருந்துக்கிட்டு வைங்களேன், கடைசியில் நீங்கள் குழந்தையாக இருப்பீங்க. குழந்தைய வந்துக்கிட்டு நீங்கள் குழந்தையாக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் மனவாட்டியாக மாற முடியாதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் மனவாட்டியாக மாறணும்னா நீங்கள் என்ன செய்யறது, புத்தியுள்ள ஸ்திரீயாக மாறணும். ஸ்திரீயாக மாற்ற தான் என்ன செய்யறது, இயேசு கிறிஸ்துவின் மனவரையில் உட்கார்ற ஸ்லாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பார்க்கும். நீங்கள் குழந்தையாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்கள மனவரையில் வர முடியாது. குழந்தை திருமணத்தை உலகம் அங்கீகரிக்காது, தேவனும் அங்கீகரிக்க மாட்டான்னு இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் குழந்தையாக இருந்தால் நீங்கள் சொல்கிற ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் குழந்தையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற உங்கள் பாஸ்டர் சொல்கிறதையோ உங்கள் மூப்பர் சொல்கிறதையோ நீங்கள் என்ன நம்பி என்ன செய்வீங்க, அதன்படி ஜீவிப்புன்னு பார்க்குங்க. இது கூட வந்து என்ன பண்ணுங்க, அந்நிய அக்கினி. அது வந்து என்னதுன்னா அது வந்து ஒரு அந்நிய தந்திரமுள்ள போதனைன்னு பார்க்கணும். அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறது தந்திரமுள்ள போதனையா, இல்லைன்னா எங்கள் மூப்பர் சொல்கிறது தந்திரமுள்ள போதனையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் பாஸ்டர் சொல்கிறது உங்கள் மூப்பர் சொல்கிற விஷயமும் சத்தியத்துக்கு இசைவாக இருக்கா நீங்கள் பார்க்கணும். அது இசைவாக இருந்தால் அதை நல்ல கரை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறது சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அது அந்நிய போதனை, அதுதான் என்னது அந்நிய அக்கினி. அதை நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து நீங்கள் தேவனுக்கு தூபம் காட்டினா நீங்கள் செத்து போயிருவீங்க அப்படின்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரன் கலாத்தியர் 1:7-12 வரை நம்ம படிக்கலாம். வேறு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள், அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் சொல்றாரு. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனையே பிரியப்படுத்தவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவ ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனிடத்தை பெற்றுக்கொண்டதில்லை, மனுஷனால் கற்பித்ததில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எனக்கு வந்து எந்த மனுஷனும் போதிக்கல, நான் ஃபாலோ பண்ற வந்துக்கிட்டு தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி தான் நான் வந்துக்கிட்டு சொன்னதை நான் ஃபாலோ பண்றேன். இந்த மனுஷன்னு சொன்னதை நான் ஃபாலோ பண்ணலங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அதனால் நம்ம இன்றைக்கி வந்துட்டு 7ஆம் தூதன் சொன்னார், 8ஆம் தூதன் சொன்னார், 10ஆம் தூதன் சொன்னார், நான் அதை தான் சொல்லி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தூதன் சொல்கிறது வேதத்துக்கு இசைவாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனாலும் வேதத்துக்கு இசைவாக இல்லாமல், அதான் 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு ஆப்போசிட்டாக அந்த வார்த்தைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை கேட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அது அந்நிய அக்கினி, அது வந்துட்டு அந்நிய போதனை. நீங்கள் அதை பின்பற்றினா நீங்கள் மறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மறைக்க வேண்டிய இருக்குன்னா என்ன, அது வந்துட்டு என்னென்னா நீங்கள் வந்துட்டு தேவனுடைய
சபையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியும்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேவனிடத்துல கேட்டதான் நான் சொல்கிறேங்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு, ஒரு வானத்துலேருந்து ஒரு தூதன் வந்து இறங்கி வந்து பேசினாலும் நினைச்சக்கூடாது, இந்த சத்தியத்துக்கு சத்தியத்துக்கு இசைவில்லாமல் சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாதுன்னு இருக்காரு. அதை நீங்கள் 7ஆம் தூதன் சொன்னாலும் சரி, 8ஆம் தூதன் சொன்னாலும் சரி, எந்த தூதன் சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, வேதத்துக்குடைய இசைவாக இருந்தாலும் மாற்று தான் கேட்கணுங்கிற விஷயத்த இந்த வசனம் நம்மளை உணர்த்துவதாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரன், அப்போ பார்த்தீங்கன்னா அந்நியனுங்கிறாருன்னா அந்நிய போதனைன்னு பார்க்கும். அக்கினி என்றால் என்னங்கிறான விஷயத்த படிக்க போகலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்றேன், நான் வந்துட்டு பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இது பச்சி எரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்லிட்டான்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த அக்கினி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியமாக இருக்குன்னு பார்க்கும். அதான் தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வார்த்தையை இதை அடையாளப்படுத்துதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அக்னி போட வந்து அது பச்சி எரிக்கிறதுனா அது வந்து அக்னிங்கிறது தேவனுடைய வார்த்தையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட பார்க்கலாம், எரேமியா 23:29 இருக்கு. என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கிற செம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்றார். என் வார்த்தை அக்னியை போலும். அப்போ வந்துட்டு என்ன, அக்னியை போட வந்து அதை பச்சி எரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. அப்போ அந்த அக்னி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை இது அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுபோல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்னி எதை அடையாளப்படுத்துதுன்னா அக்னிங்கிறது தேவனுடைய பரிசுத்த ஆவியை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கும் போச்சில் அவங்களுடைய தலைக்கு மேலாக அக்னிமான நாவுகள் இருந்ததாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். அப்போஸ்தலர் 2:3. அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போ முதல்ல அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் போச்சுல அங்கே சொல்லப்படுது பார்க்கும். அவங்க தலைக்கு மேலாக அக்கினிமான நாவுகள் இருந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும். சிலர் அது இல்லை, அது வந்துட்டு அவங்களுடைய இது அக்கினமான நாவுகள் என்றால் என்னென்னா வந்துட்டு மதர் டங்ஸ், அவரோட தாய்மொழியில தான் பேசின விஷயங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா என்னென்னா அந்த அக்கினிமான நாவு இறங்குறது பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவை அடையாளப்படுத்து. அது தலைக்கு மேலாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்கிறதான பரிசுத்தாவி அபிஷேகத்தை அடையாளப்படுத்துது. அது வந்துட்டு நம்ம தலையினா மனதை புதிதாக்குற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 16. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஞானஸ்நானங்கிறது என்னென்னா மறுரூபம் அப்படிங்கிற மறுபடியும் பிறத்தல்ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பான்னு இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் சீசரில் கொடுத்ததான பரிசுத்தான அபிஷேகத்தை அடையாளப்படுத்துது. அதை தான் அங்கே மேல் வீட்டு அறையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பரிசுத்த ஆவி, அது அக்னிமயமான நாவுகள் அதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். பரிசுத்த ஆவினாலும் அக்னினால் அப்படின்னா அக்னிமயமான நாவுகள்னால உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ண விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதும் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7 to 10 வரை படிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 7 முதல் 10 வரை. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவத்தனையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். போதும் பார்க்கும். இதில் நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலைக்கிற எப்படிப்பட்டவர் இருந்தாலும் தனக்கென ஆக்கினை அடைவான். அப்போ தவறான ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொண்டு வந்தவன் சொன்னால் ஆக்கினைக்குள்ளாவான். ஆக்கினைக்குள்ளானா அது பெரிய ஆக்கினைங்கிறது என்னென்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை அடையப்பதுன்னு பார்க்கும். பனிஷ்மெண்ட்னா தப்புறது இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது சொல்கிறாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை
இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல என்றது. ஏதோ ஒரு தவறான ஒரு உபதேசம் வருது, அந்த உபதேசம் வந்துட்டு தேவன் கொடுத்ததான ஒரு அது அந்த விஷயம் இல்லைங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இது வந்து விருத்தசேதனத்தை குறித்து சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் கட்டளையிடாத எந்த சத்தியமும் வந்துச்சுன்னா அது வந்துட்டு வந்து ஒரு தவறான ஒரு போதனை, அது வந்து ஒரு அந்நிய அக்னிக்கு சமமாக இருக்கும் பார்க்கும். அப்படி போதிக்கப்பட்டவனுக்கு தேவன் ஒரு அக்னியை தீர்ப்பு வச்சிருக்கான்னு பார்க்கும். நம்ம அதை கேட்டோம்னா அதை நம்மளும் நினச்சி போகிறோன்னா ஒரு அந்த தவறான உபதேசம், ஒரு துரு உபதேசத்தை நம்ம செவிச்சாச்சோன்னா நம்ம நினச்சோம்னா நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்ள விட்டையும் நம்ம வந்து வலு விடுறதாக நம்ம காணப்படுறோம் பார்க்கும். அதுக்கு நம்ம நினச்சது செவி கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனங்கள் படிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 23 வசனங்கள் 29 முதல் 32 வரை. என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அதை அவர் உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போதும் பார்க்கும். இது வந்துட்டு கள்ள தீர்க்கதரிசி குறித்து சொல்றான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றோம்னா துருபதேசம் பேசுறவங்களுக்கு ஆக்கினை தப்ப முடியாதுங்கிற விஷயத்த நம்ம கலாத்தையில் படிச்சும் பார்க்கும். அதை தான் வந்துட்டு சொல்றாரு. பழைய ஏற்பாடுலையும் என்ன செய்றாங்கன்னா தவறான விஷயத்தை போதிக்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தான்னு பார்க்கும். அன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலானிடத்தில் என் வார்த்தை திருட்டுத்தனமாய் எடுத்துக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்றார். அப்போ வந்துட்டு தன்னுடைய அயலானுக்கு திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதின்னு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோராகி புத்திரன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த அக்னியை எடுக்காங்க, திருட்டுத்தனமாக திருட்டுத்தனமானா தேவன் கட்டளை அந்த அக்னி யார் தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லேவியர் தான் எடுக்கணும். ஆனால் இவங்க நினைச்சது திருட்டுத்தனமாக எடுக்கிற விஷயம்னா தேவன் கட்டளையிடா விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி தேவன் கட்டளையிடா போதனையை எடுக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு திருட்டுத்தனத்துக்கு அது ஒரு விஷயமா அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதோ தங்களுடைய நாவின் சொல்லை வழங்கி அவர்கள் தங்களுடைய உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு நான் விரோதி என்று சொல்றார். நாங்கள் சொல்றதெல்லாம் தேவன் சொன்னதுதான் நான் வந்துட்டு எழுதியிருக்கேன், நான் சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா அது தவறுங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். இதோ பொய் சொப்பனங்களையும் தீர்க்கதரிசனையும் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போய்க்கிறவர்களுக்கு நான் விரோதி என்றிருக்கேன். அப்போ என் ஜனங்களை பொய்களினாலும் தங்களை வீம்புகளினாலும் நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி போதிக்கிற போதகராக இருந்தாலும் சரி மூப்பராக இருந்தாலும் சரி அவருக்கு நான் விரோதின்னுங்கிறார். விரோதிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவன் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்படி என்றால் ஆரோன் புத்திரர்கள் அந்நிய அக்கினி கொண்டதுனால அவங்கள பட்சிச்சதுன்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் அந்நிய அக்கி கொண்டு வந்தாலும் அங்கே பட்சித்தான் பார்க்கும். அதே மாதிரி கோராகி புத்திரர்கள் அவர்கள் அந்நியர்கள், ஆனால் தேவனுடைய அக்கினியை கொண்டு வந்தாங்க, அதனால அவங்களை பட்சித்ததுன்னு பார்க்கும். அதனால தான் விரோதிங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை அனுப்பதும் இல்லை, அவர்களை கற்பித்தும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரோஜனமாக இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் சொல்லாத ஒரு வார்த்தையே வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு நான் சொன்னதும் கிடையாது, அவங்களுக்கு கற்பித்தது கிடையாது, அவங்க யூகித்தன்படி தான் நினைச்சுறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற விஷயத்த இங்கே வந்து தேவன் சொல்கிறான்னு பார்க்கும். படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16, 17, 16லிருந்து 19 வசனம் வரை, அதுக்கு 23லிருந்து 26 வசனங்கள் வரை படிக்கலாம். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 16 முதல் 19 வரை மற்றும் 23 முதல் 26 வரை. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல் படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது.
கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. புத்தியீனமும் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 16 வசனத்தில் சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு என்று அவைகள் கள்ள போதனான் இருக்கும், அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் இருக்கும். அப்போ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகின்னு இருக்கு. அப்போ சீரான பேச்சு இல்லை, அதுக்கு நீ விலகுன்னு இருக்கும். அது வந்து கள்ள போதர்கள் இருக்கு. அவள் அவபக்தி உள்ளவர்கள். அப்போ தேவ பக்தி இல்லை, அவபக்தி உள்ளவர்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவபக்தி யார் அப்படின்னு சொல்லி அந்த அவபக்தியை யார் வந்து அன்னைக்கு பரப்பினான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்மெரையும் பிள்ளைத்தும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா நினைச்சுட்டாங்கன்னா உயிர்த்தெழுதல் 1ஆம் சபை காலத்திலே நடந்தாச்சுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு என்று சொல்லி சிலர் விசுவாசத்தை கவிழ்த்து விட்டார்ன்னு 1ஆம் சபை காலத்துலேயுமே அங்கே ஒரு விஷயம் ஆகிட்டு என்னென்னா அங்கே வந்து உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மறிக்கும் போச்சில் சிலர் வந்துக்கிட்டு அங்கே வேதத்தில் என்ன போட்டு பார்த்தீங்கன்னா வந்து கல்லறைகள் திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்கள் வந்துக்கிட்டு என்ன செய்தாங்கன்னா எழுந்து என்ன பண்ணாங்க பரிசுத்த நகரத்தில் போய் காட்சியிட்டார்கள்ங்கிற சொல்லப்படுது. அதை குறித்து கூட இன்றைக்கி என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் நிறைய பேர் உயிர்த்தெழுந்து என்ன செய்யாது என்னது பாதாளங்கிறது பூமி கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அதை வந்துக்கிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு அங்கே சொல்கிறாங்க. அதுதான் நல்ல கல்லன்ட்டு சொல்லுவார். இன்னொன்று நீ என்ன பரதேசி இருப்பாங்கிறான்னு சொன்னார். அதே மாதிரி அவர் மறித்து என்ன செய்கிறாரு கல்லணையும் கூட்டு போய் நல்ல கல்லணையும் கூட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இருந்தவங்களே என்ன செய்கிறாங்க கொண்டு போயிட்டாங்கங்கிறான ஒரு வராந்தி கூட இருக்குன்னு பார்க்கும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு என்னச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர்த்தல் நடந்தாச்சுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உயிர்த்தல் நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். எப்படின்னா 1874 உயிர்த்தல் நடந்தாச்சு அங்கேருந்து இப்போ உயிர்த்தல் நடந்தாச்சுங்கிற விஷயம் சொல்கிறாங்கன்னு பார்க்கும். ஏற்கனவே நான் வந்து உயிர்த்தெழுதுங்கிறான்னு 2 பாடம் போட்டிருப்பேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா எப்பொழுது உயிர்த்தல் நடக்குங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லியிருப்பேன். 6000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உயிர்த்தல் நடக்குங்கிறான விஷயம் அங்கே சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்லறைகள் திறந்தனங்கிறதான ஒரு வேத பாடமும் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த பாடத்தோட விளக்கம் அதில் இருக்குது, நீங்கள் கேட்டால் புரியுன்னு பார்க்கும். அப்போ வந்து உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு 3 நாள் இருந்து அதுக்கு 3ஆம் நாள் தான் உயிர்த்தெழுந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி லாசர் பார்த்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழ கொஞ்சம் 3 நாள் கழிச்சு தான் உயிர்த்தெழுதான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த 3 நாள் அந்த பூமி தூளில் அவர் நித்திரை பண்ணுறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த 3 நாளுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த 4 அப்போ வந்தது 4, 5, 6 அப்படின்னு இருக்கணும். இது 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 3 நாளுங்கிறது அது 6000 வருஷத்தை அடையாளப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வந்த 4ஆம் நாள் 4, 5, 6ங்கிற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 3 நாளுங்கிறது 6000 வருஷத்துக்கு அப்புறம் தான் உயிர்த்தெழுதல் நடக்குன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலில் சிருஷ்டிப்பின் முதல் பேரான் இருக்கும். அப்போ உயிர்த்தெழுதலில் சிருஷ்டிப்பின் முதல் பேரானோன்னா யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முதல்ல உயிர்த்தெழுந்தார் பார்க்கும். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார் பார்க்கும். அதை தான் சீசர்களுக்கு காட்சி கொடுத்தார். 40 நாள் காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரீரத்தோடு இருக்கிறதுல தொட்டு பாருங்கன்னு காமிச்சார். அவர் கைகளில் ஆணி இடத்தெல்லாம் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் கூட்டை அதாவது ஒரு பொரித்த மீனை தேனில் தொட்டு சாப்பிட்றார். நான் வந்துட்டு மாம்சம் நான் ஆவி கிடையாதுங்கிற விஷயத்தை காமிச்சார்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர் மாம்ச சரீரத்தில் இருந்தார், ஆவின் சரீரம் இருந்தது. ஏன்னா பூட்டி இருக்கிற கதவு கூட அவர் வந்து போயிட்டு வர்றார், உள்ளே போயிட்டு வர்றாருன்னு பார்க்கலாம். அப்போ வந்து ஆவி சரீரம் இருக்குது, மாம்ச சரீரம் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் தேவன் ஆவியின் சரீரத்தை கொடுக்குறாரு தேவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து ராஜ்யம் பண்ணுறதுக்கு தேவன் சபைக்கு ஒரு மாம்ச சரீரம் இருந்தால் தான் அந்த வர முடியும், பூமிக்கு வர முடியும்னு பார்க்கும். அந்த சரீரத்தை கொடுக்கான்னு பார்க்கும். 6000 வருஷம் முடிவில் தான் அந்த உயிர்த்தல் நடக்கும். 1874 அதில் கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு பார்க்கும். அதுக்கு ஒரு காலக்கணக்கு இருக்குது, பின்னாடி நம்ம நினச்சலாம் நம்ம வந்துட்டு பார்க்கலான்னு பார்க்கும். அது தவறும் பார்க்கும். அந்த இன்னைக்கு 1874 உயிர்த்தல் தான் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தா இது வந்துக்கிட்டு இது ஒரு கள்ள போதனம்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் சொல்கிறாரு. அதுதான் எழுதுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்முறையும் பிள்ளைத்துவம் அப்படிப்பட்டவர்கள்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். உத்தமமான தர்க்கங்கள் சண்டையை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும்
பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போது பார்க்கும் அதை 19 வசனத்தை சொல்ல முடிச்சல ஆயிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதை கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு விலக்கடம் என்று அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆகில தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தில் நிலைக்கிறது. அப்போ அது என்னன்னா ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தில் நிலைக்கிறது. ஆகிலுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். உறுதியான அஸ்திபாரம் சொல்லப்படுறது பார்க்கும். உறுதியான அஸ்திபாரம் என்னன்னா 12 அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாய் அப்படின்னு சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி தான் நம்ம கட்டி எழுப்ப வேண்டும் சொல்லிருக்கு. அது புத்தியினமாய் ஆயுதமான தர்க்கங்களும் சண்டையில் பிறக்கும் என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்லி அதுக்கு விலங்குங்கள்ன்றாரு. அப்போ என்ன சொல்லி 1874 உயிர்த்தெழுதல் நடந்தாச்சின்னு சொல்லி ஒரு குரூப் இருந்துச்சு. அதுக்கு வாதிக்கு பாடம் கூட எடுக்க பார்க்கும். அந்த மாதிரி எதுக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிற சொல்ற பார்க்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர் சண்டை பண்ணாமல் எல்லாரிடத்தும் சாந்தம் உள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை சகிக்கிறவா இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் சொல்கிறதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது பார்க்கணும். ஏன்னா ஒரு குரூப்பு உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு சொல்லுது, ஒரு குரூப்பு ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்குங்கிறது சொல்லுது. ஆனால் இப்போ மோடி அச்சு தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கும்பாங்க. கண்ணுக்கு தெரிகிற இது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், நம்ம கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம்னு சொல்லி பலவிதமாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விசுவாசத்தில் என்ன சொல்கிறது, அவங்க உறுதி இல்லை, அங்கே ஸ்லேபலாக இருக்காங்க. அதனால் அப்படி இருக்கிறது தவறுங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஏற்று பேசுகிறாலும் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனதிரும்பலை அருளுக்கு தக்கதாக. அவங்க சத்தியத்தை என்ன சரியாக தெரியல. ஏன்னா படிக்கணும், படித்தா தான் எடுத்தது புரியும் பார்க்கும். 2 வசனத்தை படித்து வாய்க்கு வந்தபடி கதை விடணும். கதை விடுறதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாதுன்னு பார்க்கும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வேதத்துலேருந்து சுட்டி காட்டி எடுக்கணும். அதுதான் உண்மையான சத்தியமாக இருக்குன்னு பார்க்கும். அப்படி சொல்லிட்டு பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்படுகிறவர்கள் மறுபடி மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிகளில் நீக்கலாக்கும்படி சாந்தம் அவர்கள் உபதேசம் பண்ண வேண்டும். இப்போனா இவங்க என்ன ஒரு பிசாசின் பிடியில் இருக்காங்க. பிசாசின்னா அவங்க ஒரு துரு உபதேசத்தில் இருக்காங்க. அவங்க மயக்கம் தெரிய வேண்டும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி அந்த ஆசாரியர்கள் என்னது மதுவை குடிச்சதுனால அவங்க புத்தி மயக்கமாகி என்ன செய்றாங்க, அந்நிய அக்னி கொண்டு போயிட்டாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இன்னைக்கு கூட அந்நிய போதனையில் என்ன இருக்காங்க அப்படின்னா மயக்கம் என்ன ஒரு போதையில் இருக்காங்க. அந்த போதையை குடிக்கிற என்ன சாத்தான் அவிஸ்வாசம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து ஒரு போதையில் இருக்காங்க. அது என்னைக்கு தெளிவு வருதோ அப்போ தான் இவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அனுப்புக்குரிய சோதர்களே இம்ரையும் அவங்களான விஷயம் சொல்லப்படுது. அது கிரேக்க பத்திரம் என்ன சொல்லப்படுனா ஹைனமஸ்னா இம்ரையும் சொல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா முதலாம் சபை காலத்தில் அவங்க கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள்னா இவங்க துருபதேசம், இவங்க கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த இம்ரையும்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அதோடைய அதுக்கு கண்காட்டஸில் போட்டிருக்க அவங்களுடைய அந்த வார்த்தைகளுடைய வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிலோயிங் ஃபார் த மேரேஜ்ங்கிறது, பிலோயிங் ஆஃப் மேரேஜ்ங்கிறது திருமணத்துக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னா நாங்களும் மனவாட்டி தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி உயிர்த்தெழுதல் இவங்கெல்லாம் உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு சொல்லிட்டு அந்த இம்ரைமின் கூப்புகள் அதை ஹைனமஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் மனவாட்டின்னு சொல்கிறாங்க பார்க்கும். அதே மாதிரி இன்றைக்கும் உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறவங்களும் நாங்களும் மனவாட்டி சபை அதுங்கான விஷயத்த சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி சொல்கிறாங்கன்னா பிலேத்துமம் இருக்கு. பிலேத்துனா பிலடேஸுங்கிற விஷயத்த சொல்லப்படுறதுக்கு அதுக்கு அந்த பிலடேஸுங்கிறதான அந்த வார்த்தையோட பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா த காட் ஆஃப் வெட்டிங்ஸ்ன்றது, த காட் ஆஃப் வெட்டிங்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் என்ன சொல்கிறாங்க மனவாட்டி தான், நாங்கள் மனவாட்டி சபையை சேர்ந்தவங்க தான் சொல்கிறாங்க. இவங்கள அந்த கண்கடசில் சொல்கிறாங்க இவங்க ஒரு மத வெறியர்கள்ங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளடஸ்ங்கிற பிளதும் சொல்கிறாங்க, அது பிளடஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பி லவ்ன்னு போட்டிருக்கு, அதுக்கு பிரியமானவர்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துருபதேசம் வச்சுருக்கேன், அதாவது நாங்கள் உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டு இருக்குது, நாங்கள் ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறவங்க நினச்சிடுவாங்கன்னா நாங்கள் பிரியமானவங்க, நாங்கள் மனவாட்டி, நாங்கள் காட் இஸ் வெட்டிங்ஸ் தான் நாங்கள்
அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்மரையும் அதுன்னு பிள்ளைத்துவமையும் பார்க்கும். இவங்க வந்துட்டு சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. இவங்களும் நாங்கள் மனவாட்டி சபையை தான் சொல்கிறாங்க, நாங்களும் தேவனுக்கு பிரியமானவர்கள் தான் பேரே அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மத வெறியர்கள், ஹைனோபர்சர், இது வந்துட்டு ஒரு மத வெறியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராளிகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், நாங்களும் நினச்சிட வேத மாணவர்கள் சொல்கிறோம், ஆனால் வேதத்தை ஃபாலோ பண்ணுற கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மதவெறி மாதிரி இருந்துக்கிட்டு ரோமன் கத்தோலிக்க சகோதரர்களை நம்ம புறக்கணிக்கிறது, சிஎஸ்ஐ சகோதரர்கள், மற்றபடி என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பிற கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது பாபிலோன் வேசி மார்க்கத்தாருன்னு சொல்லி நினச்சிடாங்க. ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புறம்பான ஒரு வார்த்தையை பேசி சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு பார்க்கும். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை மூடனே என்று சொன்னால் எரியிறதுக்கு ஏதுவாக இருக்கான்னு இருக்கும். அப்போ பாபிலோன்னு சொல்லி ஒருத்தனை வந்துட்டு கிறிஸ்தவ சகோதரர்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க குழப்பவாதின்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் குழப்பவாதின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எரியிறதுக்கு ஏதுவாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இப்போ மற்ற கிறிஸ்தவ சகோதரர்கள் மற்றவங்கள வேசி மார்க்கத்தார்னு சொல்லிட்டீங்க. வேசிங்கிறது என்னென்னா அது ஒரு கெட்ட வார்த்தைன்னு பார்க்கும். அது நீங்கள் வந்துட்டு இந்த வேசிக்கு ஒரு ஆப்போசிட் பாருங்கள். இப்போ எல்லோரும் அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பார்க்கும். அதான் வேதம் என்ன சொல்லணும்னா உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை ஒன்று வராது இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் யாரையும் நியாயத்திருக்கக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கள வேசிகள் என்று சொன்னீங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் இல்லை இப்போ இருக்கிற வேதமானவர்கள் எல்லாருமே யாருக்கு எந்த பின்னணியில் வந்தீங்கன்னா கிறிஸ்தவ பின்னணியில் தான் வந்திருக்கீங்க. அப்போ நீங்களும் இந்த வேசியிலேருந்து தான் வந்திருக்கோம். அப்படின்னா வேசி மார்க்கத்துலேருந்து தான், வேசிக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நீங்களும் கிறிஸ்தவ மதத்தில் தான் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு பெரிய எங்கே கிடையாதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்ல, நீங்கள் ஒரிஜினலுக்கு என்ன இஸ்ரவேலர் கிடையாது. நீங்கள் காட்டு ஒளிவர் மரம் தேவன் உங்களை ஒட்ட வச்சிருக்காரு, மறுபடியும் ஒட்டிக்கிறதுக்கு நேரம் சொல்லாதுன்னு பார்க்கும். அதனால் மற்ற கிறிஸ்துவ நண்பர் சகோதரர்களையும் நீங்கள் இந்த பாபிலோனு இந்த வேசி மார்க்குன்றதான வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஆயிரும் பார்க்கும். ஏன்னா நீங்கள் தீர்ப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள்னு வேறு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். முடிஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சிலர் மற்ற சபையில் உள்ளவங்கள கேவலமாக பேசுகிறதே ஒரு பாடமாகவே போடுறாங்க. அது தவறான அணுகுமுறைங்கிறது பார்க்கும். இது யாருடையதுன்னா இந்த இம்முறையும் பிலோத்தோமையிட்டு செய்கிறவங்க இவங்க எதிர்ப்பாளியன்னு பார்க்கும். இந்த கேரக்டர் தான் நம்மளும் மற்றவங்களுக்கு எதிர்ப்பாளியும் பார்க்கும். அதனால தான் மற்றவங்க நம்மளோட பாடங்களை கேட்குறதுக்கு மற்ற சகோதரர்கள் வர்றதுக்கு பயப்படுறாங்க பார்க்கும். இவங்க இந்த மாதிரி ஆளுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க பார்க்கும். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள் வேதமானவர்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 18 முதல் 21 வரை. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமலும் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். போதும் பார்க்கும். அப்போ துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவில நிறைந்து. அப்போ சபைக்குள்ள இன்னைக்கு குடிக்கிறவங்களும் சபைக்குள்ள இருக்காங்க. எப்படின்னா ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ரகசிய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. எப்படின்னா நிக்கோதேமு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அரிமத்தனாகிய யோசேப்பு, அவங்கள அந்த காலத்தில் ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தான்னு பார்க்கணும். அதேமாதிரி இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ரகசிய கிறிஸ்தவர்கள்னால் அவங்களும் நினச்சிப்பாங்கன்னா அந்தரங்கத்தில் துன்மார்க்கம் ஜீவிக்காங்க. தண்ணி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை போட்டுறது, திட்டுறது, மனைவி பிள்ளைகளை திட்டுறது, இந்த மாதிரி கேஸ்டிகள் இருக்காங்க. அது மதுபானம் பண்ணுறவங்கன்னு இருக்கு. மதுபானம் துன்மார்க்கனுக்கான துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபானம் வெறியில்லாமலும் ஆவில் நிறைந்தவர்கள் இருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறான் இருக்கு. மதுபானத்தில் நீங்கள் நினச்சது அந்த போதையில் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த போதையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைந்தவராக இருக்கணும்னு பார்க்கணும். சங்கீதத்தினாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டுனாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லி அப்போன்னா நீங்கள் ஜபத்தோடு இருக்கணும். நீங்கள் குடும்ப ப்ரேயரில் இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா சங்கீதத்தினாலும்னா சங்கீதத்தை சொல்ல புத்திமதிகளை சொல்லணும். கீர்த்தனைனாலுங்கிறது உண்ணாத பாட்டில் உள்ள நிறைய அட்வைஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பகுத்து ஆராய்ந்து நம்மளுடைய ஜீவித்தை அனுபவமாக்கி கொள்ளணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க நம்ம இப்போ
பயபக்தியோடு இருக்குன்னு பார்க்கும். அதுதான் தேவ பக்தியோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிங்கள் இருக்கும். அப்போ வந்துட்டு தேவ பக்தி இருக்குன்னு பார்க்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு அந்நிய அக்னி கொண்டு வந்தாங்க. அதனால் தேவ பக்தி இல்லாதனால அவங்க மறித்தான்னு பார்க்கும். அதே மாதிரி இந்நாட்களில் அந்நிய போதனைக்குள்ளே வந்து தேவ பக்தி இல்லாமல் இருந்தீங்கன்னா நம்மளும் ஒரு மறிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குன்னு பார்க்கும். கடைசி ஒரு வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் படிக்கலாம். தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 10 வரை. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சாமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்க கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாத படிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். போதும் பார்க்கும். அப்போ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டுங்கிறான விஷயத்தை தான் இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை படித்தோம். அதை கண்காணிப்பானவன் இருக்கு, அதை த ஆஃபீஸர் ஆஃப் பிஷப்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியில் பார்த்தா ப்ரீஸ்ட், அவங்கள பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆஃப் சீஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த ஆஃபீஸருங்கிறத வச்சுன்னா ஆசாரியனை அடையாளப்படுத்தும் பார்க்கும், பிஷப் அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ வந்து ஒரு இந்த கண்காணிப்பு தேவனை ஊழியம் செய்கிறவன் என்ன செய்யக்கூடாது, அவன் வந்து மதுபானம் குடிக்கக்கூடாது, ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை நல்லா வழி நடத்த தெரியணும், வந்துட்டு அந்த பிள்ளைகளை வந்து யோக்கியத்தமாக வளர்த்துக்கிறணும். பிள்ளைகள் வந்துட்டு ஆபாசமாக ட்ரெஸ் போடக்கூடாது, டைட்டாக அந்த மாதிரி போட்டு ட்ரெஸ் பண்ணி மற்றவங்கள ஆபாசமாக ட்ரெஸ் போடக்கூடாது. அதுக்கு வந்து போதக சமஸ்தனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கமாக இருக்கணுன்றக்காக தன்னோட சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும், சொந்த குடும்பத்துக்குள்ள தேவையெல்லாம் சந்திக்கணும், அவங்கான விசேஷம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நூதன சீசனாக இருக்கக்கூடாதுன்னா இந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டான வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நூதன சீசன், நீங்கள் பிசாசனுடைய சீசனாக இருப்பீங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுபானம் பண்ணக்கூடாது, இருநாக்குன்னா டபுள், அதாவது உலகத்துக்கு ஒரு ஒத்த வேஷம் தரிக்கிறதுன்னு பார்க்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும். பலிபீடத்தில் அதாவது தேவனுடைய சபைக்கு வந்து ஒரு பேச்சு, அதாவது உலகத்தில் போன ஒரு பேச்சு, அந்த மாதிரி பேச்சு இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு மதுபானமோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு பார்க்கும். தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் வச்சுல அவர் எப்படி கேரக்டர் இருக்குன்னு சொல்லி பவுல் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும், அந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்நிய அக்னிக்கு கொண்டு வந்த காரணம் என்னென்னா மதுபானம் பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தவறான ஒரு அணுகுமுறைக்குள்ளே போயிட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி சத்தியத்தில் வந்து மதுபானம் பண்ணதுக்கு நிறைய விஷயங்களை வேதத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டில் அட்வைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும் பவுல். அந்த மாதிரி நினச்சிடாது, சத்தியத்தில் வந்து மதுபானம் ஒன்று தான். அதுக்கு அதாவது உலகத்தில் மதிமயங்கி இருக்கிறதும் மதுபானத்துக்குரிய ஒரு காரியத்துக்கு ஒப்பாக இருக்குன்னு பார்க்கும். அந்த மாதிரி காரியத்தில் நம்ம இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த இங்கே ஒரு வேதம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தீங்கன்னா அந்நிய அக்னிங்கிற விஷயம் பார்த்தோம். அந்நிய அக்னின்னா அங்கீகரிக்கப்படாத நெருப்புன்னு பார்க்கும். அவன் பலிபீடத்தில் அல்லாத அவங்க வந்துட்டு நெருப்பை கொண்டு வந்து தேவனுக்கு தூபம் காட்டினால அவங்க மறித்தான் பார்க்கும். அப்போ வந்துட்டு பலிபீடம் எதை அடையாளப்படுத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அந்த பலிபீடத்தை நெருப்பு எதை அடையாளப்படுத்தினா தேவனுடைய ஒரு அபிஷேகத்தை அடையாளப்படுத்து, தேவனுடைய பரிசுத்தாவை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ பரிசுத்தாவின் போதித்ததான அந்த வேதத்தில் இருந்து தான் எடுத்து ஒருத்தரை போதிக்கணும் ஒழிய அந்நிய அக்னிங்கிறது அந்நிய போதனைன்னு பார்க்கும். அந்நிய போதனைகளை நான் அழைப்புண்டு தெரியக்கூடாதுன்னு பார்க்கும். அப்படி நம்ம அந்நிய போதனைகளை நம்ம வந்துட்டு அழைப்புண்டு தெரிஞ்சால் நினச்சதுன்னா
எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம ஆரோனின் புத்திரர்கள் மரித்த மாதிரி நம்மளும் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மறிக்க வேண்டிய சூழ்நிலை யாருக்கும் பார்க்கும். மதுபானங்கிறது மதி மயக்கிற விஷயத்தை இடையே பார்க்கும். நம்ம அந்நிய போதையில் மதி மயங்கி அதில் இருந்துட்டோம்னா நம்ம நினைச்சது பரிதபிக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறிடுவோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரா புத்திரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு அந்நியர்கள் ஆனால் வந்துட்டு தேவனுடைய அக்கினி எடுத்தான் பார்க்கும். அதே மாதிரி நம்ம வந்துக்கிட்டு சத்தியத்துக்கு அந்நியனாகி தேவனுடைய வார்த்தையை எடுத்து மற்றவங்க வந்துட்டு பிரயோஜனப்படுத்த நம்ம கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நம்மளும் ஒரு மறைக்க வேண்டிய சூழ்நிலையாக பார்க்கும். ஏன்னா துன்மார்க்கமாக இருந்துட்டு தேவனுடைய பிரமாணத்தை நம்ம எடுத்து உரைக்க முடியாதுங்கிற விஷயத்த வேதம் சொல்லப்படுதும் பார்க்கும். இதுதான் இந்த அந்நிய அக்கினிக்குரிய ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கும் பார்க்கும். வேலனோட பொறுமையோட கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.